எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான மாலை வேளையிலையும் அப்பா, நாங்க உங்களுடைய சமூகத்துல ஆண்டவரே கொஞ்ச நேரம் செலவிடும்படியாக வந்திருக்கிறோம் ராஜா. உம்முடைய வேத வசனத்தின் ஆழங்களை நாங்க புரிந்து கொள்ளவும், அப்பா யாக்கோபின் வாழ்க்கை வழியாக நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியங்களை நாங்க கற்றுக்கொள்ளவும், எங்க இதயத்தை திறக்கிறோம் ராஜா. வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு எங்கள் கண்களை திறந்தருளுங்க. எங்க வாழ்க்கையில நாங்க எப்படி யாக்கோபை போல நாங்க ஆண்டவரே அப்பா உம்முடைய ஃபேவர நாங்க பெற்றுக்கொள்றது என்ற படிப்பினை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய சமூகத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இணைப்புல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் நீங்க ஆளுகை செய்யுங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாதபடி காத்துக்கொள்ளுங்க. முழுவதுமாய் நீங்க நடத்துங்க. ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தில் இந்த ஜூம் கொடுகைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய நாமத்திலே மீண்டுமாய் வாழ்த்துகிறேன். அன்பானவர்களே, தொடர்ந்து கிட்டத்தட்ட 4 மாதங்களாக இந்த ஜூம் கொடுகையில் வேதத்தில் இருக்கிற நமது முற்பிதாக்களை பற்றின வித்தியாசமான விவரங்களை, அவர்களை பற்றின ஒரு ஆழமான ஒரு அறிதலை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா, இந்த வாரம் யாக்கோபு பத்தி நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். போன வாரம் யாக்கோபின் முதல் பகுதியை நம்ம பார்த்தோம். இன்றைக்கு நம்ம யாக்கோபின் அடுத்த பகுதியை பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி யாக்கோபுடைய முதல் பகுதியில நம்ம என்ன பார்த்தோங்கிறத ஒரு சின்ன ரீகேப் நம்ம பண்ணிக்கிறது நல்லதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த 28வது அதிகாரத்துல நம்ம போன தடவை 28ஆம் அதிகாரம் முழுக்க தான் நம்ம பார்த்தோம். அதுல ஏற்கனவே யாக்கோபு ஈசாக்கு கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி ஏமாத்தி ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தாலும், இந்த 28ஆம் அதிகாரத்துல மறுபடி ஈசாக்கு யாக்கோபை அழைக்கிறார். அவருடைய பழைய நீ ஏன் என்னை ஏமாத்தின, நீ ஏன் இப்படி ஏசா மாதிரி வந்து என்னை ஏமாத்தினன்னு எதையுமே சொல்லாதபடிக்கு, அவனை கண்டிக்காதபடிக்கு, தன்னுடைய தவறை உணர்ந்ததை போல ஏசாக்குக்கு ஒரு புது ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கறது கிடையாது. ஆனா ஈசாக்குக்கு மறுபடியும் அழைத்து அவனை ஆசீர்வதிக்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அதுல என்னன்னா, குறிப்பா தன்னுடைய மனைவியோட விருப்பத்தைப்படி நீ பெண் எடுக்கும்போது இங்கே நீ எடுக்காம நீ என்னுடைய பெத்துவேலோட வீட்டுக்கு போய் நீ அங்க போய் பெண் எடுக்கணும்னு சொல்லி அவரை ஆசீர்வதிக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கிறப்போ ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, ஆபிரகாமுக்கு சொன்ன ஆசீர்வாதத்தை சொல்லுகிறது தான் ரொம்ப ஆச்சரியம். நீங்க பாத்தீங்கன்னா 4ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமுக்கு அருளின ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருளுவாராகன்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறார். ஆதி ஆகமத்துல ஈசாக்கு பேசுகிறதா பதிவாயிருக்கிற கடைசி வார்த்தைகள் தான். இதுக்கப்புறம் ஈசாக்குடைய மரணத்தை பற்றி தான் பின்பாடு நம்ம அதை பார்க்க போறோம். அதை ஒண்ணு பார்த்தோம். அவன் அங்கிருந்து கிளம்பி முதல் தடவையாக, ஏன்னா அவன் கூடார சஞ்சாரியா இருந்தான்னு சொல்லி அவனை பார்க்கணும். வீட்டை விட்டு வெளியே போகாம அவங்க அம்மா கூடயே சுத்திட்டு இருந்த ஒரு பையனை நம்ம பார்த்தோம். ஆனா முதல் தடவையாக தன்னுடைய இடத்தை விட்டு சூழ்நிலை விட்டு பதான் ஆராமுக்கு புறப்பட்டு போறான். இந்த பதான் ஆராம் எவ்வளவு தூரம்னு கேட்டா கொஞ்சம் குறைய 500 மைல் தூரத்தில் உள்ள ஒரு இடம். நீங்க அந்த படத்தை பாக்குறீங்க. இந்த 500 மைல் போகிறதுங்கிறது ஒரு சாதாரண பயணம் கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கு இருக்கிற மாதிரி ஒருவேளை நமக்கு வண்டியிலோ தான் கிடையாது. பெரும்பாலும் அவர்கள் கால்நடையாகவும் இல்ல ஒருவேளை வழியில ஒட்டகங்கள் அதாவது கிடைச்சா அந்த மாதிரி வழியா தான் போய் ஆகணும். போய் சேர்றதுக்கு 20லிருந்து 25 நாட்கள் ஆகும். அப்போ எவ்வளவு பெரிய ஒரு டீடியஸான பயணம் நீங்க பாக்குறீங்க. ஆனா இந்த பயணத்துடைய முதல் நாள் இரவுல அவன் ஒரு இடத்துக்கு போய் தங்குறான். அப்போ அந்த இடம் முதல் தடவையா அவன் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல் தடவையா தன் இருந்த இடத்தை விட்டு அவங்க போறான். போறப்போ அவன் மனதில் பலவிதமான பயங்கள், தடுமாற்றங்கள், குழப்பங்கள் இருக்கலாம். அந்த வசனம் தெளிவா சொல்லுது, சூரியன் அஸ்தமித்தபடியால் அங்கே ராத்தங்கி அவ்விடங்களின் கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையில் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். அப்போ அவனுக்கு ஒரு அற்புதமான ஒரு கனவு வருது. அந்த கனவு நமக்கு எல்லாருக்கும் ஒருவேளை நம்ம சண்டே ஸ்கூல்லையும் சரி, ஒருவேளை அநேக கோயில் பிரசங்கங்களையும் சரி, அந்த கனவை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க.
அந்த கனவுல தேவதூதர்கள் வானத்திற்கும் பூமிக்கும் நடுவாக வைக்கப்பட்ட ஏணி அப்படின்றலாம் அந்த விவரங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த கனவுல நம்ம கவனிக்க வேண்டியது ஒரு விஷயம் என்னன்னா, ஆண்டவர் நேரடியாக யாக்கோபுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நீங்க பார்க்குற மாதிரி நீங்க ஸ்கிரீன்ல ஒருவேளை பார்க்கலாம். உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். ஏன்னா தன்னுடைய தாத்தா யாக்கோபுடைய தாத்தா தேவனுடைய சிநேகிதன் என்று எனப்பட்ட ஒரு மனுஷன். யாக்கோபுடைய அப்பா மிகவும் பயபக்திக்கான ஒரு ஆளு. ஆனா யாக்கோபுக்கு அந்த அளவுக்கு ஒரு விசுவாசமும் இருக்குமா என்னன்னு தெரியாது. அதனால கடவுள் அவனை தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாரு. அறிமுகப்படுத்திட்டு சொல்றாரு, நீங்க ஏற்கனவே பார்த்த மாதிரி போன ஸ்கிரீன்ல கூட பார்த்தீங்க. அதோடைய தொடர்ச்சியா உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும், மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய் உனக்குள், அப்படி பல ஆசீர்வாதங்களை சொல்றாரு. ஆசீர்வாதங்களை சொன்ன உடனே இவன் பயந்து போயிடுறான். அந்த 17வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறதுன்னு அவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா நேரடியாய் கடவுள் சொல்லுகிற இந்த பரிச்சயம் அவனை பிரமிக்க வைக்குது. இன்னும் சொல்ல போனா ஆப்சம்னு ஆங்கிலத்தில் ஒரு அழகான வார்த்தை இருக்கு. அப்படின்னு கூட ஒரு பயபக்திக்கான ஒரு வார்த்தையும் கூட உண்டு. அதுல அவன் சொல்றான், இந்த இடம் நிச்சயமா இது, ஏன்னா முதல் தடவை தேவனோடு அவனுக்கு ஏற்படுகிற ஒரு சந்திப்பு. ஒருவேளை கனவுல இருந்தாலும் தேவனுடைய நேரடி சந்திப்பு இது. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா, தனக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களை அவன் அறிந்திருந்தானோ இல்லை உள்வாங்கினானோ தெரியாது. ஆனா அவன் என்ன சொல்றான், அவர் சொன்னதையே திரும்ப சொல்றான். அவர் எல்லாவற்றையும் எதிர்காலத்தை ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்றாரு. இவன் என்ன சொல்றான், நீங்க இப்படி செய்வீர்களானால், நீங்க இப்படி பண்ணீர்களானால், நான் இந்த இடத்திற்கு இப்ப நீங்க அந்த வசனத்தை கூட பாக்குறீங்க. எனக்கு என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடே திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின கல் வீடாகும். எனக்கு தரும் எல்லாவற்றிலும் தசம்பாகம் செலுத்துவேன் என்று பொருத்தனை பண்ணி கொண்டான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ அவர் சொன்னது அதேதான். இவன் கேட்கறதுக்கு முன்னாடி சொன்னாரு. ஆனாலும் அவனுடைய விசுவாச அளவு என்னன்னா, நேரடி பரிச்சயமா இருக்கிறப்போ அவன் நிறைய இஃப் சொல்றத பார்க்கலாம். இஃப் காட் வில் பி வித் மீ, நீர் என்னோடு கூட இருப்பீர் என்றால். சோ அந்த 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 காரியம் அந்த இடத்திற்கு பெத்தேல்னு தான் கொண்டு வந்த தான் தலையை கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை எண்ணெய் ஊற்றி அதுக்கு இந்த இடத்திற்கு பெத்தேல் அப்படின்னு சொல்லி பேர் வச்சதை நம்ம பார்க்கிறோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அங்கிருந்து கிளம்பி ஒரு வேலை சொல்றது, நீங்க 29வது அதிகாரத்துல பார்த்தா யாக்கோபு பிரயாணம் பண்ணி கீர்த்திசையார். இந்த பிரயாணம்ன்ற ஒரு வார்த்தை என்னன்னா, ஒருவேளை தமிழ்ல ரொம்ப இதா இருந்தா ஒரு ஒரு சாதாரண ஒரு அர்த்தமா நமக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தாலும், அந்த பிரயாணம் பண்ணின்ற ஒரு வார்த்தை அநேக விளக்கங்கள்ல என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டா, அந்த மிச்சம் இருக்கிற ஒரு 18, 19 அல்லது 20 நாட்கள் அவனுக்கு ரொம்ப இலகுவாக, ரொம்ப சுலபமா நடந்து முடிஞ்ச மாதிரி இருந்ததாம். அவன் போய் அங்க நேரா போறான். ஏன்னா அவன் பிரயாணம் பண்ணி கீர்த்திசையாரின் தேசத்துல போய் சேர்ந்தான்னு நம்ம வசனத்துல பார்க்கிறோம். அந்த 20 நாள் 25 நாள் பயண களைப்பை பற்றி எதுவுமே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவன் ஒருவேளை அந்த கனவின் பலனோ இல்ல கனவிலே தேவனை நேரடியாக சந்தித்ததின் விளைவோ தெரியாது. ரொம்ப அழகா அவன் பயணம் பண்ணி அங்க போய் சேர்ந்துட்டான். அங்க பாத்தீங்கன்னா அந்த சூழ்நிலையை பார்க்கிறோம். வயல்வெளியிலே ஒரு கிணறையும் அங்கே மடக்கி இருக்கிற. நீங்க பாத்தீங்கன்னா வேதாகமத்துல ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, வேதாகமத்தின் அநேக பாத்திரங்களுக்கும் இந்த கிணற்றுக்கும் முக்கியமா நீங்க உதாரணத்துக்கு சொல்ல போனா, நீங்க இதுக்கு ஈசாக்குக்கு பெண் தேடி எலியேசர் போகிறப்போ ஒரு கிணற்றண்டையில தான் ரெபேக்காள பார்க்கிறோம். அதே மாதிரி யாத்திரையாகமம் 2வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, மோசே அந்த மீதியான் தேசத்துக்கு போறப்ப கிணற்றண்டையில தான் சிப்பரோலை பார்க்கிறோம். இன்றைக்கு இங்கேயும் நீங்க பாத்தீங்கன்னா, யாக்கோபு அங்க பதானாராம் போன உடனே அந்த கிணற்றண்டையில தான் ரெபேக்கா சாரி ரேச்சல், அதாவது ராகேலை அவன் பார்க்கிறத பார்க்கிறோம். நீங்க வழக்கம் போல அந்த கிணற்றண்டையில, ஏன்னா அந்த துறவுன்ற காரியம்
தொடர்ந்து தொடர்ந்து வருகிற ஒரு காரியம். அதுதான் ஒரு லிங்கா நிறைய இடங்கள்ல ஒரு தொடர்ச்சியான காரியமா இருக்கு. அந்த கிணறு இருக்கு. அந்த கிணத்துல ஒரு கல் அடைக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்துல தான் வந்து அந்த மந்தை மேய்ப்பவர்கள் எல்லாரும் வந்து சேர்றாங்க. சேர்ந்து அவங்க ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி நம்ம அ அந்த தண்ணீர் போஷிக்கிறத பார்க்கிறோம். அப்போ அவன் அங்க வந்து கேட்கிறான், "நீங்க யாரு? என்னன்னு?" கேட்கிறப்போ, "லாபானை அறிவீர்களா?" என்று கேட்கிறான். அவர்கள் அறிவோம்ன்னு சொல்றாங்க. அப்போ உடனே அவன் எதிர்பார்த்துட்டு இருக்கிற மாரி அவனுடைய நலம் விசாரிக்கிறப்போ அவன் நல்லா இருக்கிறான். அவன் குமாரத்தியாகிய ராகேல் அதோ ஓட்டிக்கொண்டு வருகிறாள் என்று சொன்னான். இப்ப நம்ம கொஞ்ச நேரம் அ அந்த ஒரு சூழ்நிலைய பற்றி இன்னும் கொஞ்சம் பார்க்கிறது நல்லது. நம்ம ஒருவேளை வேதாகமத்துல இந்த பகுதியில வெறும் தகவல்கள் மாத்திரம், அதாவது விஷயங்கள மாத்திரம் டைரக்ட்டா சொல்லிட்டாங்களே தவிர்த்து, அதோடைய பின்னணி லாபான் அந்த குமாரத்திகளோட பின்னணிய பத்தி அதிகமா எதுவும் இல்ல. நம்ப அதை எங்கிருந்து நம்ம பார்க்கலாம்ன்னு கேட்டா, பலவிதமான ஆதாரங்கள் நமக்கு உண்டு. குறிப்பா மிட்ராசிம் அப்படின்ட்டு ஒரு பழைய வேதத்தை குறித்த ஆழமான தகவல்கள் கொண்ட ஒரு புத்தகம் ஒன்று உண்டு. நீங்க அந்த படம் ஸ்கிரீன்ல கூட பார்க்கிறீங்க. இந்த மிட்ராசிம் என்னன்னா, முழுக்க முழுக்க வேதத்தை பற்றி, வேதத்தில் சொல்லப்படாத தகவல்களுக்கான ஒரு பின்னணி அப்படின்னு பார்க்கிறோம். இந்த மிட்ராஸ்ல இருந்து தான் நம்ம வந்து சில காரியங்கள பார்க்கிறோம். கொஞ்ச நேரம் அத பார்ப்போம். ஒருவேளை இது வேதத்தில் இல்லாத ஒன்று என்பதனால, ஆ நம்ம வந்து அவ வ வேதத்தை புரிந்து கொள்ள இந்த தகவல்கள் ஏதுவாக இருக்கிறத நம்ம எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு லாபானுக்கு 2 குமாரத்திகள் இருந்தாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மகன்கள் இருந்தாங்க. மகன்கள பத்தி வேதத்தில் அதிகமா சொல்றதில்ல. இங்க வந்து ராகேலையும், லேயாள் பத்தி மாத்திரம் தான் நமக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதுனால, அவங்கள வந்து நம்ம பார்க்கிறோம். இதுல ராகேல் மிக மிக அழகான ஒரு பெண். எப்படி சாராள் போல, சாராள் இப்படி நீங்க வேதாகமத்துல பல பெண் பாத்திரங்கள் ஒரு வித்தியாசமான, விசேஷித்த அழகுள்ளவர்கள்ன்னு நமக்கு பல மிட்ரஸ் சொல்லுது. அதுல ராகேலும் முக்கியமான ஒரு ராகேல் அல்லது ஆங்கிலத்துல ரேச்சல் அப்படின்னு நம்ம சொல்றோம். மிக அழகான ஒரு பெண். மிக ரூபமா, வடிவமா இருக்கிற ஒரு பெண். இந்த லேயாள் அழகுள்ளவளா இருந்தாலும், ஆனா தன் தங்கையை விட அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அவள் இல்லை என்று தான் சொல்லணும். அது இல்லாம அவளுக்கு கூச்ச பார்வை இருந்தது. யார பார்த்தாலும் ஒரு சரியா அதாவது நேரடியா முகம் பார்த்து பேசாத ஒரு தன்மையுடைய ஒரு நம்ம சொல்றோம் இல்லையா? ரொம்ப ஷை டைப்பு, ரொம்ப கூச்ச சுபாவம்ன்னு. அந்த கூச்ச சுபாவத்தை அவங்க அந்த கூச்ச பார்வைங்கிறதுக்கு இந்த காரணங்கள் எல்லாத்தையும் பல பேர் சொல்றாங்க. இன்னொரு காரணமும் உண்டு. தன் தங்கை வெகு அழகா இருக்கிறதுனால, இயல்பாவே பல இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம். ஒருத்தர் அழகா இருக்கிறப்போ, அவங்களுடைய சிபிலிங் அவங்களது உடன் பிறந்தவர்களுக்கு வரக்கூடிய ஒரு சற்றே குறைவான ஒரு தாழ்வு மனப்பான்மை. லேயாள் அப்படிப்பட்ட உதாரணம் தான். இப்போ இவங்க 2 பேரும் இப்படி இருக்கிறப்போ, அவங்க சொ அவங்களுக்கு சொல்லப்பட்டிருந்தது, உங்க 2 பேர்த்தையும் கல்யாணம் பண்றதுக்கு, அங்க பெயர்செபாவிலிருந்து வருவாங்க. ஈசாக்குன்னு ஒருத்தர் இருக்கிறார், மாமா இருக்காரு. அவங்க பசங்க 2 பேர் வருவாங்கன்னு, அவங்கள பத்தின செவிவழி செய்திகள் அவங்க அந்த குடும்பத்துக்கு வந்திருந்தது. அதுல என்னன்னா, ஏசா வந்து லேயாள கல்யாணம் பண்ற மாரியும், யாக்கோபு வந்து அ ரேச்சல கல்யாணம் பண்றோம். ஏன்னா அண்ணன் தம்பிங்கள்ங்கிறப்போ அந்த கணக்குல பேசப்பட்டிருந்தது. ஆனா ஏசாவுடைய குணநலன்கள், அவனுடைய முரட்டு சுபாவம், அவன் ஏற்கனவே திருமணமாகின செய்திகள் எல்லாம் வர வர லேயாளுக்கு ஒரு கலக்கம். ஏன்னா, அங்க அந்த நாட்கள்ல பல தார கல்யாணங்கள் வந்து சகஜம் தான் இருந்தாலும், இவளுக்கு ஏற்கனவே கல்யாணமான, மொரட்டுத்தனமான ஒரு ப காட்டுல போய் வேட்டையாடுகிற அவனுடைய சுவாபங்கள் பற்றின ஒரு பயம் இந்த லேயாளுக்கு இருந்தது. ஐயோ! அவன் வந்தானா கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களோ! எனக்கு அப்படி கல்யாணம் மனசளவுல ஏசாவை கல்யாணம் பண்ண அவளுக்கு விருப்பம் கிடையாது. இந்த சூழ்நிலையை நம்ம ஞாபகத்துல வச்சுக்கிறது நல்லது. இப்படி இருக்கிற இதுல இன்னொன்னு என்னன்னா, இன்னொரு காரியத்த நம்ம கவனிக்கலாம். பெரும்பாலும் ஆண் மேய்ப்பர்கள் தான் இருக்கிற ஒரு காலகட்டத்துல, இங்க பார்த்தீங்கன்னா, ராகேல் தன் மந்தைகளை மேய்த்துக்கொண்டு வந்தாள் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ அவர்கள் லாபானுக்கு மகன்கள் உண்டு. ஒருவேளை மகன்கள் வேற வேற இடத்துல மந்தையை மேய்த்துக் கொண்டிருந்தார்களா? நமக்கு தெரியாது. ஆனா இந்த இடத்துல ராகேல் ஒரு ஆண் மேய்ப்பன் செய்யக்கூடிய காரியத்தை இங்கு செய்வதை பார்க்கும்போது என்னன்னா, அவள் குடும்பத்திலே ஒரு முக்கியமான பொறுப்பை எடுத்துக்கொண்டாள்.
குடும்பத்தின் காரியங்களை கவனிக்கிற பொறுப்பை எடுத்துக்கொண்டாள்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா ஆடு மாடுகளை ஒரு கால்நடைகளை மேய்க்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. பல பிரச்சனைகள் வரலாம், இல்ல ஆடுகள் ஓடலாம், அந்த துஷ்ட மிருகங்கள் வரலாம், பலவிதமான பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய மன தைரியமும் மன தைரியமும் ஒரு உற்சாகமும் ஒரு கவனமும் உள்ளவங்க தான் அந்த மேய்ப்பரா இருக்க முடியும். சோ ராகேலுக்கு அந்த எல்லா குணங்களும் இருந்தது. அதனாலதான் தைரியமா அவ வந்து அதை மேய்த்து கொண்டு வருகிறத நம்ம பார்க்கிறோம். இங்க வந்து பார்க்கிறப்போ 2 காரியம் நடக்குது. நம்ம ஏற்கனவே நம்ம முதல்ல அந்த ஸ்கிரீன்ல பார்த்த மாதிரி அவர் லாபான் நல்லா இருக்கிறானா அப்படின்ட்டுலாம் கேட்கிறப்போ அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி ராகேல் மேய்த்து கொண்டு வருகிறாள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ராகேலை பார்த்த மாத்திரத்துல நம்ம யாக்கோபு அந்த முதல் காதல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பார்த்தவுடன் காதல், லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்ன்னு சொல்லுவாங்க, ஒரு வேடிக்கையா சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவளை பார்த்த மாத்திரத்திலே அவளில் மயங்கி போனான். அவளை பார்த்த உடனே அவனுக்கு அப்படியே பளிச்சுன்னு மனசுக்குள்ள பதிஞ்சு போயிருக்கணும். ரொம்ப பிடிச்சு போயிருக்கணும். அவன் வந்து உடனே பண்ற சில காரியங்களை பார்த்தீங்கன்னா, ரொம்ப வேடிக்கையா இருக்கும். நம்மளுடைய பல கதைகள்ல பார்க்கிற மாரி, நம்ம அவங்க போறப்போ இவனை விட அவள் வயதிலே எவ்வளவு சிறியவளா இருக்கலாம். இல்ல வயதிலே இவன் கொஞ்சம் பெரியவனா கூட இருக்கலாம். ஏன்னா 40, 50 வயசுன்னு கூட நம்ம சொல்றோம். அங்கிருந்து கிளம்பியிருப்போம். பலவிதமான வயதுகளை யாக்கோபுக்கு சொல்றாங்க. ஆனா அங்க முக்கியம் இல்ல. இவன் அவளை பார்த்த உடனே அந்த ஆடுங்களுக்கு தண்ணி கட்ட வரான்னு தெரிஞ்ச உடனே 2, 3 பேர் சேர்ந்து அந்த கல்லை புரட்டி தான் ஆடுகளுக்கு தண்ணீரை காட்டுவாங்க. ஆனா இவன் என்னன்னா, நம்ம யாக்கோபு அவளை பார்த்து மயங்கின அந்த வேகத்துல, உத்வேகத்துல அவன் கிணற்றின் வாயில் இருந்த கல்லை புரட்டுகிறான். வேதாகமத்துல அநேக இடத்துல புன்னகை வர வைக்கிற இடங்கள்ல இது ஒண்ணு. அது வரைக்கும் பார்த்தா நீங்க ஒரு வகையில கற்பனை பண்ணி பாருங்க. அவன் வந்து 20 நாள் பயணம். நடுவுல எவ்வளவு நாள் ரெஸ்ட் எடுத்திருந்தாலும் அந்த நீண்ட களைப்பு தெரியல. ராகேலை பார்த்த மாத்திரத்துல அவனுடைய களைப்பெல்லாம் எங்கேயோ காணாம போன மாதிரி அவன் என்ன பண்றான், கிணற்றின் வாயில் இருந்த கல்லை சர்வசாதாரணமா புரட்டுகிறான். புரட்டி அந்த ஆடுகளுக்கு ஒருவேளை ராகேல இம்ப்ரெஸ் பண்றதுக்காக அவள கவனத்தை உடனடியா கவர்றதுக்காக அதை பண்ணானோ நமக்கு தெரியாது. ஆனா அவன் பண்ணுனான். பண்ணி முடிச்ச உடனே அடுத்த வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஆச்சரியமானதா இருக்கும். 11ஆவது வசனம் 29, 11ல பார்த்தீங்கன்னா, ராகேல் ஒருவேளை அப்படியே ஷாக் ஆகி ஒருவேளை ஆச்சரியப்பட்டு பிரமிச்சு போய் அவன் நின்னுந்திருக்கலாம். இவன் உடனே யாக்கோபு ராகேலை முத்தம் செய்து, இது கற்பனை பண்ணி பார்க்கிறப்போ ரொம்ப சுவாரஸ்யமா தான் இருக்கு. அப்பதான் முதல் தடவையா ஒருவேளை அவ பிறந்ததுல இருந்து இப்பதான் அவனை முதல் தடவையா பார்க்கிறான்னு கூட நம்ம யூகிக்க முடியும். ஏன்னா இவங்க இருந்த தூரம் அடிக்கடி வந்து போற தூரம் அல்ல. அவளை பற்றி கேள்விப்பட்டிருக்க கூடும். முதலா அவளை பார்க்கலாம். பார்த்த மறுகணா அவன் மனசுல அவ பதிஞ்சிட்டான்னு சொல்ல முடியும். உடனே அவ எதிரில வந்தவள் அவ பக்கத்துல இருக்கிறப்போ அவளை முத்தம் செய்து முத்தமிட்டு, நான் என்ன யோசிக்கிறேன்னா, இந்த வசனத்தை 2ஆ பிரிக்கலான்னு. முத்தம் பண்ண உடனே கூட இருக்கவங்க எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன இவன் வரான், இப்படி திடீர்னு இப்படி பண்றாங்கிறத வந்து ஒரு நொடியில் உணர்ந்தவனை போல, இது என்னுடைய எண்ணம் மாத்திரம் தான், பைபிள்ல இல்ல. அதனால தெளிவா புரிஞ்சுக்குங்க. நம்ம இந்த சூழ்நிலையை வச்சு சில காரியங்களை யூகிக்கிற மாதிரி யூகிக்கலாம். உடனே சத்தமிட்டு அழுது, உடனே அந்த நிலைமையை ஜமாளிக்கிற புத்திசாலித்தனத்தை பார்க்கிறோம். பண்ணிட்டு அப்பதான் அதுக்கப்புறம் தான் பேசுறான். அவளுடைய தகப்பனுடைய மருமகன், ரெபேக்காளின் குமாரன். ஆனா இத வந்து சொல்லிட்டு அவன் முத்தம் செஞ்சான்னு சொல்ல, அவளை முத்தமிட்டு விட்டு ஒருவேளை சுற்றி இருக்கவங்க எல்லாம் யார் இவன் எதனால இப்படி பண்ணாங்கிறத ஒரு நியாயப்படுத்துகிற மாதிரி தனக்கு உரிமை உண்டு என்று அவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னு, நான் வந்து இவங்க அப்பாவுடைய மருமகன், அவங்க சகோதரியோட குமாரன் அப்படின்னு ராகேலுக்கு அறிவித்தான் மாத்திரம் அல்ல, சுற்றி இருந்த மக்களுக்கும் அவன் அறிவித்து தன்னுடைய காரியத்தை தம் மேல யாரும் எதுவும் சொல்லக்கூடாதுங்கிறதை போல அதை நியாயப்படுத்தினது காரியத்தை நம்ம பார்க்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா லாபானுக்கு தகவல் போகுது. அதுக்கு முன்னாடி வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவள் அவனுக்கு தகவல் போறதுக்கு முன்னாடி ஒரு வசனம் ஒரு சப்டலா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா
ராகேல் அவள் ஓடி போய் தன் தகப்பனுக்கு அறிவித்தாள். ராகேலுக்கு அறிவித்த மாத்திரத்துல அவள் ஓடி போய், இந்த ஓடி போயின்ற வார்த்தை எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குது. ஏன்னா இப்ப நம்ம கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கலாம். ஒரு முன்ன பின்ன அவள் பார்த்தறியாத ஒருவன் வந்து தன்னை முத்தமிடுகிறான். முத்தமிட்டு சொல்றான், நான் உங்க அப்பாவுடைய மருமகன் தான் இதுன்னு. அந்த காரியம் வந்து அவளுக்கு பிடித்தமானதாய் இருந்திருக்க வேண்டும். இல்லைன்னா அவ கோவப்பட்டு இவன் யார் இப்படி பண்ணா இப்படின்னு சொல்லி வேற விதமான எதிர்வினை எதுவும் செய்யல. ஆனா அவ என்ன செய்யறா, ஒரு வார்த்தை ரொம்ப அழகா இருக்குது. அவன் ஓடி போய் தன் தகப்பனுக்கு அறிவித்தாள். அப்போ தான் பெற்றுக்கொண்ட முத்தம் மாத்திரமல்ல, யாக்கோபும் அவள் மனதிலே ஒருவேளை பிரியமானவனாய் இருந்திருக்க முடியும். அது ரொம்ப ஒரு அழகான ஆச்சரியமான விஷயம் பாருங்க. அவளுக்கும் அவனை ரொம்ப பிடிச்சு போயிடுச்சுன்னு தான் இதை நம்ம எடுத்துக்க முடியும். ஓடி போய் தன் தகப்பனுக்கு அறிவித்தால், அப்புறம் லாபான் அங்க வரான், எல்லாம் பண்றான். அவனை வந்து லாபான் அதற்கு மேல ஒரு சாமர்த்தியமான சாலி. அவன் வந்து உடனே நீ என் சொந்தக்காரன் தான், வா வா என்னிடத்தில் வான்னு சொல்லிட்டு பார்த்தா, அடுத்த அந்த வசனத்துல ஒரு ஒரு வார்த்தை நம்ம கவனிக்கலாம். 1 மாதம் வரைக்கும் யாக்கோபு அவனிடத்தில் தங்கினான். நீங்க வந்திருக்கிறான், 1 மாசம் அங்க தங்குறான்னா அதற்கு பிரதான காரணமா யார் இருந்திருக்க முடியும்னு கேட்டா ராகேல் தான் இருந்திருக்க முடியும். ராகேல் அதற்கு ஒரு பிரதான காரணமா இருக்கிறதுனால அவன் 1 மாச அளவும் தங்கி இருக்கிறான். 1 மாச அளவும் லாபான் வந்து அவளுக்கும் இவனுக்குமான அந்த சங்கேதங்களை இல்ல அந்த விருப்பங்களை அவன் கவனிச்சிருக்கணும். உடனே லாபான் தந்திரமா ஒரு காரியத்தை செய்யறான். நீங்க அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, லாபான் யாக்கோபை நோக்கி, நீ என் மருமகனா இருப்பதினால் சும்மா வேலை செய்யலாமா? சம்பளம் எவ்வளவு கேட்கிறாய் சொல் என்றான். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சம்பளம் கேட்கிறாங்கிறப்போ யாக்கோபுடைய ஆஃபர் என்னன்னு கேட்டீங்கன்னா, யாக்கோபு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நீங்க நான் 7 வருஷம் இவங்களுக்காக வேலை செய்யறேன் அப்படின்னு கேட்கிறான். இது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். ஏன்னா அந்த நாட்கள்ல மேய்ப்பர்கள் கிடைக்கிறது, இவங்க கிடைக்கிறது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு காரியமா இருக்கிறப்போ, இவன் என்ன சொல்றான், அங்கிருந்து நல்ல ஒரு அனுபவசாலியான ஒருத்தன் வரான், ஏற்கனவே இந்த இருக்கிறவன். அவங்களுக்கு வந்து இவன் 7 வருஷம் வேலை செய்யறான்னு சொல்றப்போ, லாபானுக்கு இதை விட ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்காது. உடனே அவன் வந்து ஒத்துக்கிறான். உடனே ஒத்துக்கிட்டு அவன் கேட்கிறப்போ என்ன சொல்றான்னா, பைபிள் வந்து இந்த 18வது வசனத்துல யாக்கோபு உனக்கு என்ன சம்பளம் வேணுங்கிறப்போ, ராகேல் பேரில் பிரியப்பட்டு உன்னுடைய குமாரத்தியாகிய ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்கிறேன்னு சொல்றான். 7 வருஷங்கிறது ஒரு சொல்லப்போனா ரொம்ப ஹியூஜ். ஆனா எதுக்காகன்னு கேட்டா, ராகேலை அந்த அளவுக்கு அவன் நேசிக்க ஆரம்பிச்சான். 1 மாசம் பழகின பழக்கத்துல ஒருவேளை அவள் கூட இன்னும் பேசி பழகி இருக்கலாம். இன்னும் அவகிட்ட பல காரியங்களை அவன் பல பரஸ்பரம் பகிர்ந்து கொண்டிருக்கலாம். அவளை அதிகமாய் நேசித்தது நிமித்தம் அவன் சொல்றான், 7 வருஷம் வேலை செய்யறேன். இது லாபானுக்கு மிக மிக நல்ல ஒரு ஆஃபர், நல்ல ஒரு சந்தோஷம். உடனடியா ஒத்துக்கிறான். நீங்க வசனம் வந்து கட கட கடன்னு போகுது. ஆனா அதுக்கு பின்பாக நகர்கிற சம்பவங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்தப்படியே யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷத்தை ஒரே சென்டென்ஸ்ல முடிச்சிடறாங்க, ஒரே வாக்கியத்துல முடிச்சிடறாங்க. 7 வருஷத்தில் செய்கிறான்னு சொல்லிட்டு அவளிடத்தில் பிரியமா இருந்தபடியால் அந்த 7 வருஷம் கொஞ்ச நாட்களாக அவனுக்கு மாறிடுச்சு. இவ்வளோ அழகா அந்த அன்பை பத்தி சொல்லக்கூடிய வார்த்தை அப்படின்னு தோணுது. ஆனா 7 வருஷங்கிறது நம்ம பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய ஒரு காரியம். ஆனா எந்த அளவுக்கு ராகேல் பேல யாக்கோபுக்கு காதல் இருந்ததுன்னா, அந்த 7 வருஷங்கள் அவனுக்கு சில நாட்களை போல தோன்றினதுன்னு பார்க்கிறோம். பிறகு யாக்கோபு நான் அந்த மாதிரி கேட்கிறான், சரி 7 வருஷம் ஆச்சு, எனக்கு நீங்க வந்து கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு. இப்போ அந்த கல்யாணம் நடக்கிறப்போ நம்ம பைபிள்ல வந்து வேதாமத்துல ஆதியாமத்துல வந்து அந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடுகளை பத்தி உடனடியா போகுது. அதுல நடக்கிற சரி வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ நம்ம மிட்ரான்சிமை வந்து திரும்ப இந்த சம்பவத்து குறித்த காரியங்களை பார்த்தோம்னா இன்னும் ஒரு ஆழமான புரிந்து கொள்ளுதல் இருக்கும். ஏன் இந்த மிட்ரான்சிமை நம்ம பார்க்கிறோம்னு கேட்டா, யாக்கோபுக்கும் ராகேலுக்கும் இருக்கிற காதல்
எல்லாருக்கும் தெரியும். அவங்க நிச்சயமா லாபானுக்கு தெரிஞ்சிருக்க முடியும். அவளுக்காக தான் வேலை செய்றான்ட்டு தெரியும். ஏன்னா அந்த பேர சொல்லி தான் வரான். லேயாளுக்கும் தெரிந்திருக்கணும். ஆனா இப்ப என்னன்னா, கல்யாணம் பண்றப்போ, லேயாளை அவன் வந்து லாபான் கொண்டு வந்து வைக்கிறான்னா, இது ராகேலுக்கும், லாபானுக்கும், லேயாளுக்கும் தெரிந்த ஒரு காரியமா இருக்கும். யாக்கோப தவிர இந்த விஷயம் இப்படி பண்ண போறாங்கிறது இவங்க 3 பேருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கணும். அப்போ தெரிஞ்ச விஷயமா இருந்தா, ராகேல் இதற்கு எப்படி சம்மதித்தாள்ன்னு கேட்டா, தன் தங்கைய தன்னுடைய சகோதரியின் மேல் கொண்ட ஒரு பாசத்தினால. இது ரொம்ப அழகா மிட்ராசியம்ல சொல்லுது. ஏன்னா, அவளுக்கான திருமண வாய்ப்புகள் மிக குறைவா போயிடுச்சு. மிக குறைவா போயிடுச்சு. ஏன்னு கேட்டா, ஏற்கனவே அவ இவ்வளோ அழகா இருக்கிறப்போ, அழகு குறைவான ஒருத்திய கல்யாணம் பண்றவங்க குறைச்சல். இல்லாத அவளுக்கு ஒரு எதிர்மறையான சில அவளை பற்றின எண்ணங்கள் இருந்தது. கூச்ச பார்வை, அவ அப்படி இப்படின்னு. அந்த பிரச்சனை காரணமாக அவளுக்கு திருமணம் நடக்காமல், தனக்கு திருமணம் நடக்காதுங்கிறது தெரியும். அதனால இவ என்ன பண்றா, லேயாளுக்கு சம்மதிக்கிறா. லேயாளுக்கு வந்து இது வந்து ஒரு எதிர்பாராத ஒரு இன்ப அதிர்ச்சியா தான் இருக்க முடியும். அவன் வந்து யாக்கோபு, ராகேலோடு அ அவங்க காதல் அவளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனாலும் அவ வந்து அதை ஒரு பொருட்படுத்துறதில்ல. யாக்கோபு மாரி ஒரு கணவர் கிடைக்கிறது ஒரு நல்ல ஒரு பெரிய சந்தோஷம்னு நெனச்சுக்கிறான். நெனச்சுட்டு இது பண்றான். அப்போ மிட்ராசின்னு சொல்லுது, நம்ம பைபிள்ல அந்த விருந்து பண்ணினான், அவன் அடுத்த நாள் காலைல பார்த்தான் அப்படிங்கிறது தான் இருக்கு. ஆனா இதுக்கு நடுவுல நடந்த விஷயங்கள்ல நம்ம மிட்ராசியம்ல என்ன பார்த்தோம்னா, அ ரா லேயாள் பயந்தபோது, ஏன்னா அவன் என்ன அடையாளம் கண்டுபிடிச்சு என்ன வெறுத்து ஒதுக்கிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லி ராகேல் கிட்ட சொல்றப்போ, ராகேலும், யாக்கோபும் பழகின காலத்தில் சில சங்கேத வார்த்தைகளை அவங்க தெரிஞ்சிருந்தாங்க. அதாவது ஒரு இடத்துல மீட் பண்றதா இருந்தா சொல்லக்கூடிய வார்த்தைகள். அதாவது ராகேலுக்கும், யாக்கோபுக்கும் மாத்திரம் தெரிந்திருந்த சில பழக்கமான வார்த்தைகள். இந்த வார்த்தைகள வந்து இவ என்ன பண்றா, தன்னுடைய சகோதரிக்கு சொல்லிக் குடுக்கிறா. ஏன்னா கல்யாணமான இரவுல அவர்கள் 2 பேரும் தனித்து இருக்கும்போது சில கேள்விகள் கேட்கிறப்போ, ஒருவேளை பார்த்தா இன்னைக்கு நம்ம பார்க்கிற மாரி இந்த வேல் போட்டு முகத்த மறைச்சிருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அந்த கல்யாண இதுலலாம். அப்போ அவள் யாக்கோபுக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாதுங்கிற மாதிரி, அவள் சில தன்னோடு பழகும்போது யாக்கோபு தனக்கு மாத்திரம் சொன்ன சங்கேத வார்த்தைகளை லேயாளுடைய திருமணம் தோல்வியடைந்திடக் கூடாதுங்கிறதுக்காக யாக்கோபோடு அவள் தனியாக இருக்கும்போது அவன் சந்தேகப்படாமல் லேயாள் ஞாபகமே வராமல் இருக்க தான் பயன்படுத்தின சங்கேத வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்தாள் இருக்கு. இது ரொம்ப ட்ரிக்கியான, ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஸோ யாக்கோபும் கல்யாணமான அந்த பரவசம். ஏன்னா 7 வருஷ காத்திருப்பு. எதையும் யோசிக்காத ஒரு மனமயக்கம், ஒரு கிறக்கம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அவங்களுடைய திருமண நாள் முதல் நாள் முடிந்தது. அடுத்த நாள் காலையில தான் பார்க்கிறப்போ, அவனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. ஆனா, அந்த அதிர்ச்சி அதுக்கப்புறம் நடந்த காரியங்கள் நம்ப பார்த்துட்டோம். அப்போ உடனே வந்து லாபான்ட்ட போய் அவன் கேள்வி கேட்கிறான். கேள்வி கேட்ட உடனே அவன் சொல்றான், "ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படின்னு சொல்லி அவங்க அந்த பக்கத்து இத சொல்லிட்டு மிட்ராசிமா தான் சொல்லுது. இந்த 2வது நீங்க அந்த வசனத்துல பார்க்கிறீங்க. லாபானை நோக்கி, "ஏன் எனக்கு இப்படி செய்தீர்? ராகேலுக்கு அல்லவா உம்மிடத்தில் விண்ணப்பம் செய்தேன். எனக்கு வஞ்சகம் பண்ணின்னு அவன்கிட்ட சண்டை போடுறான். சண்டை போட்டுட்டு உண்மையா பார்க்க போனா, ஒருவேளை அவன் கோவிச்சிருக்கணும், ஏதாவது ஒண்ணு பண்ணியிருக்கணும். ஆனா, அடுத்தது வந்து இவன் என்ன சொன்னா, லாபான் தான் செய்தத நியாயப்படுத்துறான். இளையவளை கொடுப்பது வழக்கமல்ல. அவளையும் கல்யாணம் பண்ணிக்கோ. ஆனா 7 வருஷம் வேலை செய். இன்னொரு 7 வருஷம் செய்யின்றான். இப்ப என்னன்னா, ஒரே கல்லுல 2 மாங்கா அடிக்கிற ஒரு காரியம்னு நம்ம ஒரு பழமொழிக்காக, ஒரு புரிதலுக்காக சொல்லலாம். ஆனா, யாக்கோபு பார்த்தா, மறுபடியும் 7 வருஷம் வேலை செய்யறதுக்கு அவன் சம்மதிக்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அப்போ ராகேல் பேரில அவனுக்கு எந்த அளவுக்கு காதல் இருந்ததுன்னு பார்க்கிறப்போ, அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ஏன்னா, அந்த காலத்துல பலதாரவண திருமணங்கள்லாம் இருந்தது. ஆனா, ஒருத்தியை இவ்வளவு தீவிரமா காதலிக்கிற ஒருவன்னா, நம்ம வேதாகமத்துல பார்த்தீங்கன்னா, யாக்கோபு நிச்சயமா நம்ம சொல்ல முடியும். ஏன்னா, அவளுக்காக எல்லாவற்றையும் சேர்த்து தன்னுடைய வருஷங்கள் 14 வருஷங்கள் அவளுக்காக, அவளுடைய காதலுக்காகவே செலவு செய்த ஒருத்தன்னா அது யாக்கோபு தான். அவர்களுடைய காதல் அந்த அளவுக்கு ஆழமான ஒரு காதலா இருந்தது. திரும்ப 7 வருஷத்துக்கு சம்மதிக்கிறான். ஆனா, இப்போ அடுத்த காரியங்கள தான் நம்ம பார்க்கிறோம். இவர்களுடைய திருமணத்தில இப்ப முதல்ல ஆண்டவர் இந்த இடத்துல ரொம்ப அழகா ஒரு இடத்துல இன்டர்வீன் பண்றாரு. என்னன்னா 31வது வசனத்துல அ ஆண்டவர் ஒரு டிவைன் காரியம் அப்படின்னு தான் நம்ம அத எடுத்துக்க முடியும். ஏன்னா,
லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவளை கல்யாணம் பண்ணிட்டானே தவிர, ஒருவேளை அவளை ஒதுக்கி வைத்து விட்டு ராகேல் கூடவே இருக்கிறதை யாக்கோபு தான் ரொம்ப சொன்ன இதா நினைக்கணும். உடனே பண்ணா அது ஆண்டவர் இன்டர்வியர் பண்றாரு. அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவளை லேயாளை கற்பந்தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியாய் இருந்தாள். இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு குறிப்பிட வேண்டிய, நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு காரியம். அவளை அவன் கனம் பண்ணுவதற்கு ஏதுவாக அவள் தொடர்ந்து கர்ப்பம் தரிக்கிற காரியங்களை நம்ம பார்க்கிறோம். ஆனா ராகேலுக்கோ குழந்தை பாக்கியம் இல்லை. அப்போ என்னன்னா, நீங்க இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ராகேல் தொடர்ந்து அவளுக்கு குழந்தைகள் பிறந்துட்டு இருக்கு. அப்போ அவள் வெளி வேலை எதுவும் செய்ய முடியாத நிலையில வீட்டின் நிர்வாகத்தை காத்து கொண்டிருந்த ராகேல் தான் லேயாளுக்கும் உதவி செய்திருக்கணும், வீட்டின் காரியங்களை முழுக்க முழுக்க பார்த்திருக்கணும். இப்போ லேயாளுக்கு குழந்தை பிறந்தாலும், பெரும்பாலும் குழந்தை பிறந்த உடனே பெற்ற தாயின் மேல கணவனுக்கு புதிதான அன்பும் புதிதான பாசமும் வரும்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம அனுபவத்துல பலருடைய அனுபவங்கள்ல பார்த்திருக்கிறோம். ஆனா இங்க அப்படி இல்லை. அவன் முதல் தடவை திருமணமாகி ஒரு குமாரனை பெற்று அவ சொல்றா, லேயாளுடைய ஏக்கம் நீங்க இந்த ஹைலைட் பண்ணின வசனங்கள்ல பார்க்கலாம். என்னுடைய சிறுமையை கடவுள் பார்த்தாரு, இனிமேல் என் புருஷன் என்னை நேசிப்பார். இந்த வசனத்தை கவனிங்க. அவன் இப்பவாவது என் மேல அன்பு வைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரூபன்னு பேரிட்டாங்க. 1 வருஷம் முடிஞ்சது. ஒருவேளை 1 வருஷமோ அதுக்கப்புறமா ஆயிருக்கலாம். ஆனா ராகேலுக்கு குழந்தை இல்லைன்னு நம்ம பார்க்கிறோம். இப்போ லேயாள் மறுபடி கர்ப்பவதியாகி நீங்க பார்த்தீங்கன்னா, நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை 1 வருஷம் ஆச்சு, குழந்தை வந்தது. ஆனாலும் யாக்கோபுடைய பார்வை, யாக்கோபுடைய அந்த ஆழமான காதல் தன்னிடம் திரும்பாதது கண்டு கர்த்தர் மறுபடியும் எனக்கு ஒரு குழந்தையை கேட்டார். நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டு இவனையும் எனக்கு தந்தார் என்று அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டாள். 2வது குழந்தை வந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா அது குழந்தை பிறந்து ஒரு 1.5 2 வருஷம் கழிச்சு அப்பவும் யாக்கோபு தன்னிடம் பூரணமாய் திரும்பல. ஆனா என்னன்னா, அவனோடு திருமண உறவு மாத்திரம் கொள்ளுகிறான். ஆனா என்னன்னா, உண்மையான ஒரு பிரியமும் பாசமும் அவளுக்கு வர்றதில்ல. ஆனா மறுபடியும் 3வது தடவை அவள் கற்பம் தரிக்கிறான். நீங்க அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி நீங்க பார்க்கலாம். நான் உனக்கு 3 பையனை பெத்துக் கொடுத்திருக்கிறேன். இப்பவாவது என்னோடு அந்த வசனத்தை கவனிச்சீங்கன்னா ரொம்ப அவர் இப்பொழுது என்னோடு சேர்ந்திருப்பார். இப்பவாவது என்கிட்ட வருவான். இப்பவாவது என்ன அவன் நேசிக்க ஆரம்பிப்பான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டாள் அப்படின்னு பார்க்கிறோம். ஆனா அதுவும் நடக்கல. இப்ப பாத்தீங்கன்னா இந்த 3 குழந்தைங்கிறப்போ 3, 4 ஒருவேளை குறைஞ்சபட்சம் பார்த்தா நம்ம ஒரு வசதிக்காக சொன்னா ஒரு 4 அல்லது 5 வருஷம் ஆயிருக்கலாம். ஆனாலும் அவன் லேயாள் பக்கம் திரும்பவில்லை. ஆனா மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி 35வது வசனத்துல பார்க்கிறோம். அவனுக்கு ஒரு கர்ப்பவதி ஆன உடனே எப்படி தன்னுடைய இதை மாத்திக்கிட்டான்னு பார்த்தா, இப்பொழுது நான் கர்த்தரை துதிப்பேன். தன் புருஷனை பெருசா நினைக்கிறத விட்டுட்டு, தன் புருஷன் என் மேல அன்பு காமிப்பான், புருஷன் எனக்கு சேர்த்துக் கொள்ளுவான், புருஷன் என்ன மதிப்பாங்கிற காரியத்தெல்லாம் விட்டவளாய் இப்போது கர்த்தரை பிடித்துக் கொள்கிறார். இப்போ அவர் சொல்ற காரியத்தை பாருங்க. இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி யூதா என்று அவனுக்கு பெயரிட்டாள். வேதாகமத்துல வர்ஷிப் அப்படின்னு வரக்கூடிய முதல் இடம் இதுதான் சொல்லி அநேக பண்டிதர்கள் சொல்றாங்க. நீங்க அந்த ஸ்கிரீன்ல கூட பாக்குறீங்க. the term worship mentioned for the first time in the Bible நம்ம போட்டிருக்கோம். அப்போ கர்த்தரை துதித்த விளைவு யூதா என்று பெயரிட்டார். இந்த பெயர்களுக்கும் எதிர்கால அந்த இஸ்ரேல் வம்சத்தாருடைய காரியங்களுக்கும் அநேக ஒற்றுமைகளை பார்க்கிறோம். இப்ப கர்த்தரை துதித்து பிறந்த யூதா வம்சத்தில் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தாருங்கிறது இந்த இடத்துல நினைச்சு பார்க்கிறது நல்லது. இது ரொம்ப அழகான, ரொம்ப அருமையான ஒரு விஷயம். அந்த யூதா பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய இடைவெளி வருது. ஆனா இந்த இடைவெளியில ராகேலுக்கான ஒரு பெரிய வருத்தம் என்ன பண்றா,
ஐயோ இவளுக்கு வந்து வரிசையா குழந்தைங்க இருக்கு, இவளுடைய டாமினேஷன், இவளுடைய அதிகாரம் இல்லை, இவளுக்கான ஒரு அந்தஸ்து அதிகமாகுதேன்னு பார்த்துட்டு நான் ராகேல் வந்து நீங்க அந்த வசனத்துல பாத்தீங்கன்னா 30வது வசனத்துல ஒரு சண்டை நடக்கிறத பார்க்கிறோம். முதல் தடவையா அவர்களுடைய காதல் வாழ்க்கையில ஒருவேளை ஒரு 10-12 வருஷம் கழிச்சு அவங்க 2 பேரும் வாக்குவாதம் பண்ணதை பார்க்கிறோம். மிட்ராஷ்ல இந்த வாக்குவாதத்தை பத்தி ஒரு பெரிய லெவல்ல ஒரு நிறைய சென்டென்ஸே இருக்கு, பைபிள்ல ஒண்ணும் கிடையாது. ஆனா ஒரே வார்த்தை இருக்கு, யாக்கோபை நோக்கி எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றார். இப்படி ஒரே வசனத்துல நம்ம பைபிள்ல பாக்குறோம். ஆனா மிட்ராஷ்ல வந்து இதுக்கான ஒரு தகவல்கள் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அவங்க 2 பேரும் வாதம் பண்றாங்க, எனக்கு ஏன் குழந்தையே இல்லை, எனக்கு ஏன் குழந்தையே இல்லை அப்படின்னு. அப்போ அவன் கேட்பான், நான் என்னம்மா பண்றதுன்னு. உங்க தாத்தா பண்ண காரியத்தை நம்ம பண்ணி பார்க்கலாமா? உங்க தாத்தா என்ன பண்ணாரு? உங்க பாட்டிக்கு குழந்தை இல்லைன்னு உடனே ஆகார கொண்டு வந்து ஒரு குழந்தை பெற்றுக் கொடுக்க அவள் சொல்லித்தாலும் அதே மாதிரி செய்யலாமல். ஐயோ எனக்கு அது பிடிக்காது, அப்படி அது ஏதோ சொல்லி இறுதியாக அவர் ஆபிரகாம் சம்மதித்தை போல நீங்களும் சம்மதிக்கணும்னு சொன்னதுக்கு அப்புறம் அவள் தன் வேலைக்காரியாகிய பில்காலை அவளுக்கு கொடுக்கிறாள். கொடுத்து, ஏன்னா எப்படியாவது இந்த காலத்துல வந்து ஒருவேளை வாடகை தாய் அப்படின்ட்டு இருந்தா கூட இதுல நீங்க பாத்தீங்கன்னா பில்காலை மனைவியாக கொடுத்தால் அப்படியே யாக்கோபு அவளை சேர்ந்தால் குழந்தை பிறக்குது. ஆனா அத பத்தி சொல்றது யாருன்னு கேட்டீங்கன்னா ராகேல் சொல்றார். ராகேல் என் வழக்கை தீர்த்து என் சத்தத்தையும் கேட்டு எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தான் என்று பெயரிட்டதை பார்க்கணும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவளுக்கு ஒரு சந்தோஷம். அது இவன் வந்து அந்த குழந்தை வந்து பில்காலுக்கு பெற்ற குழந்தை அல்ல, அவ வந்து என்னுடைய குழந்தை அப்படின்னு சொல்றா. மறுபடி அவர்கள் சேர்கிறார்கள். மறுபடி ஒரு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையும் என்ன ராகேல் நினைச்சுக்கிறான், என் குழந்தை அப்படிங்கிற மாதிரியா நினைக்கிறான். இந்த நேரத்தில் தான் இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு காரியம் நடக்குது. இந்த ரூபன் போய் தூதாயும் ரூபன் அப்ப பாத்தீங்கன்னா ரூபன் வெளியில போகிற அளவுக்கு அவன் பெரிய பையங்கிறது இப்ப நம்ம அந்த கால இடைவெளியை நம்ம புரிஞ்சுக்கலாம். போய் அந்த தூதாயும் அப்படின்ற ஒரு கனிகளை கொண்டு வரும். அப்போ அந்த தூதாயம்ங்கிறது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா மேன்ரேக் அப்படின்னு சொல்றோம். இது வந்து நம்ம ஒரு வகையில புரியறதுக்காக சொன்ன போனா இங்க வந்து குழந்தை பிறக்காதவர்களுக்கு இந்த தூரியன் பழத்தை கொடுப்பாங்க. அதே வண்ணமாக இந்த திருமண வாழ்க்கைக்கு பிரயோஜனம், நீங்க தூதாயும் கனிங்கிறத நீங்க பாக்குறீங்க, அந்த வேர்களை பாக்குறீங்க. இதை சாப்பிடுறப்போ குழந்தை பிறக்கும் என்று அந்த காலத்தில் மக்கள் மிகவும் நம்பினார்கள். அப்போ இத வந்து ராகேல் லேயாளுக்கு கொண்டு வர்றப்போ ராகேல் அதை கேட்கிறா. ஏன்னா அவன் மனசுல இருந்த ஒரு ஏக்கம், இப்படியாவது நம்ம குழந்தை பிறக்க கூடாதா அப்படின்னு. அப்போ அந்த தூதாயும் கனி கேட்டுட்டு கேட்கிறப்போ சொன்னா, நீ வந்து அப்படின்னா இன்னொரு நாள் நான் வந்து என் கணவன் கூட இருக்கிறது அனுமதி அப்படின்னு. இவளும் வந்து அந்த கனிகளை வாங்கிட்டு அனுமதிக்கிறா. அப்போ வந்து மறுபடி குழந்தைகள் பிறக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த குழந்தைகள் பிறந்து தொடர்ந்து வந்த உடனே ஒருவேளை ராகேலுடைய மனதை கடவுள் அறிந்து கொண்டதை போல ஒரு காரியம் நடக்குது. நீங்க 22ஆம் வசனம் பார்க்கலாம். தேவன் ராகேலை நினைத்தருளினார். 22ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, தேவன் அவனுக்கு செவி கொடுத்து கற்பம் தரிக்கும்படி செய்தார். நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் ரொம்ப அழகான ஒரு காரியத்தை நம்ம பார்க்கணும். தேவன் கற்பம் தரிக்கும்படி செய்தார். பிறந்த குழந்தை தான் யோசேப்பு. நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் எனக்கு தருவார் என்று சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டார்ன்னு இருக்கும். இப்போ ஒரு ஆச்சரியமான காரியம் நடக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், கிட்டத்தட்ட 6, 8, 9 குழந்தைங்க பிறந்து 10 பேரை பிறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல தீனார்ன்னு சேர்த்தீங்கன்னா 11 பேரு. பிறந்ததுக்கு அப்புறம் யோசேப்பு வந்த உடனே தனக்கு பிரியமான ராகேலுக்கு கடவுள் குழந்தையை கொடுத்த உடனே அவன் என்ன செய்யறான், யாக்கோபு நான் பழையபடி என் தேசத்துக்கு போறேன். ஏன்னா எனக்கு அவளுக்கு பிடிச்சமான ராகேல் குழந்தை இருந்துச்சு. இனியும் இந்த இடத்துல இருக்க வேண்டாம். நம்ம வந்து இப்ப நம்ம எங்களுடைய அம்மா அப்பா இருக்கின்ற இடத்துக்கு பெயர்சபாவுக்கே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி தீர்மானிச்சு லாபான் கிட்ட போய் கேட்கிறான். லாபானுக்கு ஏற்கனவே நிறைய இவனை வச்சு சம்பாதிச்சுட்டாப்புல. ஆனா அவனுக்கு விடுறதுக்கு மனசு இல்லை. அதை சாமர்த்தியமாக என்ன சொல்றான், இன்னொரு 6 போறதுக்கு முன்னாடி எனக்கு கொடுக்க வேண்டியவங்களை கொடுங்க, அந்த காரியங்களை கொடுங்க, இந்த காரியங்களை கொடுன்னு கேட்கிறாரு. ஆனா கேட்கிறப்போ அவன் வந்து சாமர்த்தியமா இன்னொரு காரியம் சொல்றான். என்னன்னு பாத்தீங்கன்னா, நீ இன்னொரு 6 வருஷம் வேலை செய்ய.
இன்னொரு 6 வருஷம் வேலை செஞ்சீங்கன்னா வருகிற காரியங்கள்ல வந்து உனக்கு ஒரு பெர்சன்டேஜ் வந்து மாத்தி கொடுப்பேன்னு சொல்லி, அந்த புள்ளி உள்ள ஆடுகள், சமயந்த ஆடுகள்னு சொல்லி அந்த கதை நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஆண்டவர் வந்து அவனை ஆசீர்வதித்ததின் நிமித்தம் என்ன ஆச்சுன்னு கேட்டா, யாக்கோபுடைய முயற்சிகள் எல்லாம் அற்புதமா சக்சஸ் ஆச்சு. பயங்கரமா வெற்றியாச்சு. லாபானுக்கு இருந்தவைகள் குறைந்து கொண்டு போக, யாக்கோபுக்கு இருந்தவைகள் மிக அதிகமாயிடுச்சு. இதோடைய விளைவு என்னன்னா 31வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். பார்த்தா அவன் பசங்க வந்து சொல்றானுங்க, என்ன அவன் நம்மளுடைய சொத்தெல்லாம் எடுத்துட்டான் போல இருக்கு. அவனுக்கு ஏகப்பட்ட ஆடு மாடுகள் அந்த பரிவாரங்கள் எல்லாம் சேர்ந்துருச்சு. நமக்கு ஒன்றும் சேரலையேங்கிறப்போ, லாபானுக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து நமக்கு மிஸ் ஆகுது. ஏதோ ஒரு இடத்துல நம்ம தவறி போயிட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏதோ ஒரு திட்டம் போடுறது போல நீங்க பாத்தீங்கன்னா லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்றைக்கு முந்தைய நாள் இருந்தது போல வேறுபட்டு இருக்கிறதுன்னு நம்ம பார்க்கிறோம். அவன் ரொம்ப ஒரு மாதிரி முகத்தை திருப்பி கட்டியில முகத்தை தூக்கிட்டு ஒருவேளை போயிருந்திருக்கலாம். ஆனா இந்த ஒரு 14 வருஷங்கள் கழித்து நம்ம ஆண்டவர் அவன் கூட பேசுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். என்ன சொல்றாரு? நீ யோசேப்பு பிறந்தப்போ நினைச்ச காரியத்தை இப்போது செய். அந்த வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் யாக்கோபை நோக்கி உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோடு கூட இருப்பேன். நீங்க மறுபடி பார்த்தா அந்த கடைசி வசனத்தை பார்க்கலாம். நான் உன்னோடு கூட இருப்பேன். ஏன்னா போகிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. முதல்ல தனியாளா அங்கிருந்து கிளம்பி வந்தான். இன்னைக்கு தன்னைக்கு 2 மனைவிகள், இன்னும் அவங்களுடைய பெண்கள், சொல்லப்போனா 4 மனைவிகளோட அந்த பரிவாரங்களோட திரும்பி போகிற காரியம் என்பது ஒரு சாதாரண காரியம் கிடையாது. அது வந்து ஒரு பெரிய மெகா ப்ராஜெக்ட் மாதிரி. அப்போ கடவுள் வந்து என்ன சொல்றாரு, நீ திரும்பி போ, ஆனா நான் என்ன பண்ணுவேன், நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு அவர் வாக்குத்தத்தம் கொடுத்த ஒரு உற்சாகத்துல அவன் என்ன பண்றான், உடனே அதற்கான ஏற்பாடு செய்யறான். ஏற்பாடு செய்யறப்போ நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ராகேலையும் லேயாலையும் வெளியே கூப்பிட்டு அவங்க கிட்ட முதல்ல இந்த காரியத்தெல்லாம் சொல்றான். என்ன இத்தனை வருஷம் அவன் மனசுக்குள்ள இருந்த காரியம், 10 தடவை உங்க அப்பா வந்து என் சம்பளத்தை மாத்தினாரு, என்னை எந்த அளவு பயன்படுத்திக்க முடியுமோ பயன்படுத்திட்டாரே தவிர்த்து எனக்கு கொடுக்க வேண்டியவைகளை கொடுக்கல, எனக்கு இப்படி பண்ணாரு. அதனால இப்ப நான் வந்து இப்ப இந்த ஆடு விஷயத்துல கூட எனக்கு கடவுள் கிருபை செஞ்சு என் கனவுல வந்து சொன்னாரு எப்படி இந்த ஆடுகள் பெருக்கணும்னு. அதுக்கு நான் அந்த அதுபடிதான் செஞ்சேன். அப்ப கூடவே அவர் ஒருத்தர் சொன்னாரு, அது என் கடவுள் வந்து சொன்னாரு. அந்த கனவுல வந்து சொல்லி கடைசியில என்ன சொன்னாரு, நீ நீ எங்க திரும்பி போவ, தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான கர்த்தர் தான் நானு. நீ வந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தாருடைய தேசத்திற்கு திரும்பி போ அப்படின்னு கடவுள் சொன்னாரு. அதனால நம்ம போய் தான் ஆகணும். நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க அப்படின்றபடியா கேட்கிறப்போ, அவனுடைய அந்த வார்த்தை கடவுள் அவனுக்கு தரிசனமாகி சொன்ன அநேகம் காரியங்களை பார்த்து இவங்க 2 பேரும் அதுல முழுமையா அதை இம்ப்ரெஸ் ஆகி, இல்ல முழுமையா அவனுடைய வார்த்தைகளில் நம்பிக்கை கொண்டவங்க என்ன சொல்றாங்க, இனி எனக்கு எங்களுக்கும் எங்க அப்பா வீட்டுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. நாங்களும் கிளம்பி வரோம். நான் உங்க கூட வரோம். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. கிளம்புறப்பதான் இந்த இடத்துல அவன் எப்படி ஏற்பாடு பண்றான், அந்த அவன் வந்து ஏற்கனவே 3 நாள் தூரத்துல தான் இவங்களை விட்டுட்டு போனாங்கிறத நம்ம பைபிள்ல பார்க்கிறோம். அப்போ இவன் பரிவாரத்தோட கிளம்புறப்போ அஹ், ஒரு காரியம், ஒரு நெருடலான காரியம், பலருக்கு புரியாத ஒரு காரியம் உனக்கு இருக்கு. 31 அதிகாரத்துல 30வது 30வது 31வது வசன 34வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, ராகேல் தன் தகப்பனுடைய சுரூபங்களை எடுத்து தன் சேணத்தின் கீழ் வைத்து அதன் மேல் உட்கார்ந்திருந்தாள். இங்கு ஒரு திருடி கொண்டு புறப்பட்டாள் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல கூட நம்ம பார்க்கிறோம். அப்போ இதான் 32ஆம் வசனத்துல இருக்கு. அவன் ஏன்னா வந்து இவன் வந்து லாபான் வந்து அவங்கள வழிமறிச்சு கேட்பான். வழிமறிச்சு கேட்கிறப்போ, நீ வந்து என்னுடைய தெய்வத்தை அவங்க திருடிட்டு வந்துட்டாங்க, அந்த திருடிட்டு வந்துட்டாங்க, நான் என்ன பண்றதுங்கிறப்போ யாக்கோபு கூட கோபமா ஒரு வார்த்தை சொல்லுவான், உங்க தெய்வங்களை வந்து நீங்க கண்டுபிடிக்கிறீங்க, யார் இடத்துல நீங்க பாக்குறீங்களோ அவனை உயிரோடே வைக்க வேண்டாம். ஒரு வகையில மிட்ராசிங் சொல்றது அந்த வார்த்தையே ராகேலுக்கு கன்னியாகி அவ வந்து போறதுக்கு முன்னாடி இறந்துட்டா அப்படின்னு சொல்லி இன்னொரு விளக்கம் அந்த ஒரு பக்கத்துல இருக்கு. ஆனா என்னன்னா இப்போ அவ திருடினாள் அப்படிங்கிற ஒரு காரியத்தை வந்து
நீங்க பாத்தீங்கன்னா யாக்கோபு அதை அறியாதிருந்தான். அப்போ ராகேல் ஏன் திருட வேண்டும்? அது ராகேலை பற்றின ஒரு இருந்த நல்ல பிம்பத்தை அது குலைக்கிறது போல இருக்கிறது அல்லவான்னு பல பேர் யோசிக்கிறாங்க. ஆனா மிட்ராசிம், மறுபடியும் மிட்ராசிமுக்கு நம்ம உதவிக்கு கூப்பிட்டுக்கலாம். பார்க்கிறப்போ லாபானுக்கு அந்த தெய்வங்களிலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக, இல்லைன்னா அந்த தெய்வம் அது ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி அவனுக்கு புரிய வைக்கிறதுக்காக அவள் அதை எடுத்துக்கொண்டாள். அந்த வீட்டுல தான் இருந்து நிர்வகித்த வீட்டுல இனி அந்த தெய்வங்களை நம்பக்கூடாது, அவனிடமிருந்து அந்த காரியத்தை விலக்குவதற்காக அவள் எடுத்து வைத்துக் கொண்டாள். அதனாலதான் அவன் யார்கிட்டயுமே சொல்றதில்லை. லேயாள் கிட்ட கூட சொல்றது இல்ல, யார்ட்டும் சொல்றது இல்ல. அவன் போலியாக நம்பிக்கொண்டிருந்த அந்த தெய்வங்களை வந்து இந்த வீட்டிலே இருக்கக்கூடாதுன்னு நீ எடுத்து, அதை எடுத்து அவள் வைக்கிற இடத்த கூட நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு தெய்வம் ஒரு தெய்வீகமான காரியம்னா அதை பவித்திரமாக வைக்கிறது தான் பெரும்பாலான வழக்கம். ஆனா இவ என்ன செய்றா, சேணத்தின் கீழ் போட்டு அதன் மேல உட்கார்ந்து கொள்கிறாள். அப்போ அந்த தெய்வத்திற்கான மதிப்பு, அந்த ஒரு புனிதத்திற்கான மதிப்பு என்கிறதே கிடையாது. அவ எடுத்து கீழ போட்டு உட்கார்ந்துட்டா, அதற்கு என்ன ஒரே ஒரு காரணத்த வந்து பல ரபீஸ் சொல்றாங்கன்னா, அவள் மதிக்கவில்லை. ஆனா லாபான் வீட்டில அது இருக்கக்கூடாது என்று நினைத்ததினால் திருடிக் கொண்டு போனாள். இது ஒரு வகையில நாம் நம்புவதற்கு ஏதுவாக இருக்குது. ஏன்னா ராகேல் எந்த இடத்திலயுமே புற தெய்வத்தை வணங்கினதா இல்ல. அவ எடுத்துக்கொண்டு வந்து புதிய வீட்டுல வச்சோம், இல்ல இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோன்ட்டு இல்ல. ஒருவேளை அப்படி இருந்தா யாக்கோபுட்ட அவள் பகிர்ந்திருக்க கூடும். இந்த மாதிரி தெய்வத்தை எடுத்திருக்கேன், அந்த அதிர்ஷ்டத்தை எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு. ஆனா எதையுமே சொல்ல, யாருக்கும் தெரியாமல். ஆனா தன் தகப்பனுக்கு அந்த காரியம் இருக்கக்கூடாது என்பதற்காக அவள் திருடிக்கொண்டுனா திருடிக்கொண்டு நம்மளும் சொல்றது கூட சரியில்லை. அதை எடுத்துக்கொண்டு அவள் அங்கிருந்து வரா. வந்துட்டு நம்ம பார்க்கிறோம். நம்ம வழியில இவன் லாபான் வந்து பார்க்கிறப்போ அதை சாமர்த்தியமாக சொல்றா. எனக்கு ஸ்திரீகளுக்குள்ள அதை நீங்க அந்த வசனத்தை பார்க்கிறீங்க. என் ஆண்டவனாகிய உனக்கு முன்பு நான் எழுந்திராது குறித்து கோபம் கொள்ள வேண்டாம். ஸ்திரீகளுக்குள்ள அதாவது ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு வார்த்தை. அதுல வந்து யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்போ எல்லா இடத்திலும் தேடியும் சுரூபங்களை கண்டுபிடிக்க முடியல. அவள் நினைச்ச பர்பஸ் வெற்றி அடைஞ்சிருச்சு. அவங்க அங்கிருந்து கிளம்புறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி பல காரியங்களை நம்ம பார்க்குறாங்க. கடவுள் அவனுக்கு இவன் வந்து கண்டுபிடிக்க முடியலன்னு உடனே லாபானுக்கும் யாக்கோபுக்குமான வாதங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதுக்கு முன்னாடி ஒரு என்ன சொல்றான், ஒரு டிஃபென்சிவா ஒரு இதா பேசிட்டு இருந்தவன் இப்போ வந்து லாபானோட கோபமாக வாக்குவாதம் பண்றான். நீ என்னை உக்கிரமாய் தொடர்ந்து வரும்படி நான் செய்த தப்பு என்ன? நான் உனக்கு என்னையா துரோகம் செஞ்சேன்? என்ன நான் பண்ணிட்டேன்? நான் வந்து நீ எனக்கு நீ நீ என்னை இப்படி செய்யறதுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்? நீ ஏன் இப்படி பண்ண? நீ சொன்னபடியெல்லாம் நான் உனக்கு செஞ்சேன் இல்லையா? அப்படின்னு சொல்லி அவன் வாதம் பண்ணிட்டு ஒரு அழகா இப்பதான் வந்து தன்னுடைய சாட்சியை போல ஒரு காரியத்தை அவன் சொல்றதை பார்க்கிறோம். அதாவது ஆதியாகமம் 31வது வசனம், 31வது அதிகாரம் 42வது வசனம். அந்த 42வது வசனத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமல் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாக அனுப்பிவிட்டிருப்பீர். இந்த இடத்துல கடவுளுடைய கிருபைய அவன் அங்கீகரிக்கிறான். என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமல் போனால், என்னுடைய இந்த செல்வாக்கும், என்னுடைய இந்த பரிவாரங்கள், என்னுடைய இந்த காரியங்கள், எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த சொத்து சுதந்திரம் எல்லாம் தேவன் என்னோடு, அது என் தேவன் என்னோடுன்னு சொல்லாதபடிக்கு இந்த இடத்துல நம்ம பார்க்க, இந்த இடத்துல இன்னொரு இடத்துல கூட நம்ம பார்க்க போறோம். என் ஆபிரகாமின் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவன், எங்க அப்பாவுடைய கடவுளான தேவனும் எங்க அப்பாவுடைய பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமல் போனால். ரொம்ப அழகா சொல்ற ஒரு காரியத்தை சொல்லிட்டு அவன் சொல்றான். அதற்கு பின்பா இன்னொரு காரியத்தை கூட நம்ம பண்றான். அவங்க 2 பேர்த்துக்கு நடுவுல உடனே லாபான் கிட்டயும் கடவுள் பேசுறாரு. கடவுள் பேசினோடனே அவனுக்கு புரிஞ்சிருச்சு இனி நம்ம வைக்க முடியாதுன்னு. அந்த ஒரு பெரிய உரசல் ஒரு சமாதானமா முடியுது. இந்த சமாதானமா முடிகிறப்போ யாக்கோபு வந்து அவன் என்ன சொல்றான், நமக்கு 2 பேருக்கும் சாட்சியா இருக்கிறதுக்காக நானும் நீயும் ஒரு உடன்படிக்கை பண்ணி கொள்ளலாம்.
அந்த உடன்படிக்கை பண்ணிக்கிட்டா நம்ம வந்து அந்த உடன்படிக்கை கூட நீங்க பார்க்கலாம். இந்த யாக்கோபு தன் சகோதரரை பார்த்து கற்களை குவியலாக சேருங்கள் என்றார். அவர்கள் கற்களை எடுத்துக்கொண்டு வந்து ஒரு குவியலாக்கி அந்த குவியலின் பேரில் போஜனம் பண்ணினார்கள். இந்த அந்த காலத்து கலாச்சார உடன்படிக்கை நம்ம பார்த்தா ஆபிரகாம் அந்த மக்கபேலா இந்த கல்லறைக்கு அந்த குகையை வாங்குறப்போ ஊருணி வாசலில் ஏத்தியரோடு அவன் அந்த ஒப்பந்தம் பண்றதை பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா பல கலாச்சாரத்தின் தகவல்கள், கலாச்சார காரியங்கள் இங்க அழகா வர்றதை பார்க்கிறோம். இங்க வந்து பார்த்து அதன் மேல் போஜனம் பண்ணினார்கள். லாபான் அதற்கு ஜெக ஜெகத் சகதூதா என்று சிரியாவுல பெயரிடுறான். ஆனா இவனுக்கு என்ன பெயரிடுறான்னா அதற்கு கலயத் என்று பெயரிட்டான். நீங்க பாத்தீங்கன்னா இவன் வந்து தன்னுடைய மொழியும் தன்னுடைய காரியத்தையும் அவன் மறக்கவில்லை. அதற்கு கலாயத்துன்னு பேர் பண்ணிட்டான். அப்போ வந்து லாபான் ஒரு தகப்பனுடைய நிலையில இருந்து சொல்றான், நீ வந்து என் பெண்களை வந்து நீ கைவிட்டுற கூடாது. அவங்க நம்ம வந்து அவளை வந்து நீ என்னாவது கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணப்போ அவன் அதற்கு இல்லைன்னு சொல்லி வாக்கு கொடுக்குறான். அவன் வந்து லாபான் பெரிய வசனம் பேசுறத பார்க்கிறோம். நீ தீங்கு செய்ய இந்த குவியலை கடந்து உன்னிடத்தில் வராதபடிக்கு இந்த குவியலையும் தூணையும் கடந்து என்னிடத்திற்கு வராதபடி இந்த குவியல் சாட்சி தூண் சாட்சின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணோட அப்பா பேச வேண்டிய எல்லா டயலாகையும் அவர் பேசுறாரு. பேசி முடிச்ச உடனே அவன் வந்து ஒரு வார்த்தை லாபான் சொல்றதை பார்க்கலாம். இவனுடைய வழியிலேயே போய் சொல்ற ஒரு காரியம் என்னன்னு கேட்டா ஆபிரகாமின் தேவனும் லாபான் சொல்ற வார்த்தை பாருங்க. ஆபிரகாமின் தேவனும் நாகோரின் தேவனும் அவர்கள் பிதாக்களின் தேவனுமாய் இருக்கிறவர் நமக்குள்ளே நடு நின்று நியாயம் தீர்ப்பாராக என்னான். இப்ப இவனுடைய வழியே சொல்றான், உங்க கடவுளே வந்து நீ என்னாவது மீறினா நான் உன்னை வந்து நியாயம் தீர்ப்பாராகன்றப்போ மறுபடி யாக்கோபு சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனாகிய பயபக்திக்குரியவரின் பேரில் ஆணையிட்டான். அன்பானவர்களே, இப்ப இந்த 2 இடத்துல நம்ம பார்க்கிறோம். 31:42லயும் 31:53லயுமே ஆபிரகாமின் தேவன் என் தகப்பனின் பயபக்திக்குரியவர் அப்படின்னு சொல்லி சொல்ற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு காரியத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா, என்னுடைய தேவன், நான் சேவிக்கிற தேவன் அப்படிங்கிற வார்த்தை இன்னும் யாக்கோபுடைய வாயிலிருந்து புறப்படல. எங்க அப்பாவுடைய கடவுள், எங்க அப்பாவுடைய அதுவும் சொல்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா பயபக்திக்குரியவர். அப்போ நம்ம ஏற்கனவே ஈசாக்கை பத்தி பேசுறப்போ ஈசாக்குக்கும் தேவனுக்குமான உறவை பத்தி பேசுறப்போ அதுல இருந்த ஒரு பவித்திரத்தை பத்தி நம்ம பேசியிருக்கோம். அவன் ஆண்டவருடன் மறுமொழி கூட பேச துணியாதவன். அப்போ கூட இருந்து பார்த்த யாக்கோபு தன் தகப்பன் தேவனை தொழுது கொள்கிறப்போ மிகவும் பயபக்திக்குரிய நடுக்கத்தோடு அவரை தொழுது கொண்டவங்கிறதுக்கு நேரடி சாட்சியா பார்த்தது அவன் மனசுல பதிஞ்சிருக்கு. அப்போ அந்த 2 பெரிய பிம்பங்களும் தன் தகப்பனா தன்னுடைய தாத்தாவாகிய ஆபிரகாமுக்கு உதவி செய்த தெய்வம், என் தகப்பனுடைய பயபக்திக்குரிய தெய்வம் சொல்லிட்டு அவர்கள் மேலதான் ஆணையிடுறான். அந்த தெய்வம் சாட்சியாக நான் என் வார்த்தையை காப்பாத்துவேன். ஆனா இதே யாக்கோபு நம்ம ஒருவேளை நம்ம அடுத்த பகுதியில பார்க்கிறப்போ எப்படி என் தேவனாக அவன் பரிணாம வளர்ச்சி பெறுகிறாங்கிறது தான் இது. பரிணாம வளர்ச்சின்னு சொன்னோம்னா எப்படி அந்த நிலைக்குள்ளாக வராங்கிறத மக்னாயும் பணியல் அனுபவத்து மூலமா நம்ம பார்க்க போவோம். அன்பானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை யாக்கோபை தவிர யாக்கோபை சுற்றி இருக்கிற மக்களை பற்றி நம்ம அவன் பிறந்த குழந்தைகள் பற்றி இந்த காரியங்களை பற்றி பார்ப்பதற்கான ஒரு காரியம் என்னன்னா, இவர்கள் தான் நாளைய இஸ்ரேல் கோத்திரத்தார். 12 கோத்திரத்தார். இதுல 11 தான் நம்ம பார்த்திருக்கோம். இனிமேல் தான் போற வழியில தான் பென்யமீன் பிறக்க போறான். ஆனா பெரும்பாலான மக்களின் துவக்கம், இஸ்ரேல் ஜனங்களின் துவக்கம் யாக்கோபில இருந்து தான் ஆரம்பிக்குது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த 12 கோத்திரத்தார்னு பைபிள்ல தொடர்ந்து வருகிற காரியத்துடைய துவக்கத்தை நம்ம பார்க்கிறது யாக்கோபையும் அவர்களையும் பிரிக்க முடியாதுங்கிறதுனால பெரும்பாலும் நம்ம அந்த 12 பிறந்த மக்கள் அவங்களுக்காக அவங்க பெற்றவர்கள் அதாவது ராகேலும் லேயாலும் பெயர் வைத்த காரியம் அவங்களுக்கான ஒரு காரியம் அதை பத்தி தொடர்ந்து நிறைய காரியங்களை நம்ம பார்த்தோம்.
ஏன்னா இதுதான் இஸ்ரேல் தேச துவக்கத்திற்கான அடையாளம் கூட ஒரு வகையில் நம்ம சொல்ல முடியும். இஸ்ரேல் கோத்திரத்துக்கான அடையாளம் 12 கோத்திரத்தின் பெரும்பாலான கோத்திரத்திற்கான துவக்கத்தை நம்ம பார்த்தோம். இனி இவர்களோடு யாக்கோபு பயணப்படும் போது வருகிற அநேகம் காரியங்களை வரப்போற பகுதிகளில் வரப்போற காரியங்கள்ல இருந்து நம்ம பார்க்கலாம். அவனுடைய மக்னாயிம் அனுபவம், அவனுடைய பேனியல் அனுபவம், அதெல்லாம் எப்படி யாக்கோபை கடவுள் இன்னும் தனக்கு நெருக்கமாக மாற்றிக்கொண்டே வருகிறார் என்கிறத ரொம்ப அழகா வேதம் நமக்கு தெளிவா சொல்ல போகுது. நம்ம பிரமிக்கிற வகையில கடவுள் எப்படி யாக்கோபை தன்னை அழகாக வணைந்து கொள்கிறார். இன்னும் சொல்ல போனா நம்ம பின்னாடி பார்க்க போறோம், எப்படி யாக்கோபை இஸ்ரவேலாக மாற்றுகிறார், யாக்கோபை இஸ்ரவேலாக எப்படி மாற்றினார்ங்கிற ஒரு காரியத்தை நம்ம அழகா நம்ம வரப்போற பகுதிகளில் நம்ம பார்க்க போறோம். இப்போ நமக்கு நேரம் ஆயிட்டதுனால நம்ம ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். அதற்கு பிறகு உங்களுடைய கருத்துக்களை நீங்க தாராளமா ஒரு 10-15 நிமிஷம் பகிர்ந்து கொள்ளலாம். சரியா? நம்ம கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாமா? பரிசுத்தமான அன்பின் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இதோ யாக்கோவின் 2வது பகுதியில சுவாமி நீர் அவனை நடத்தினதை நாங்கள் பார்க்கிறோம். அவனை சுற்றி வந்த அந்த குடும்பத்தினரை பற்றி பார்த்தோம். ராகேலை பற்றி, லேயாலை பற்றி நாங்கள் பார்த்தோம் சுவாமி. எப்படியாக இஸ்ரேல் தேசத்தின் துவக்கத்தை நாங்கள் பார்த்தோம் என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த 11 கோத்திர மக்கள் அவர்கள் எந்த சூழலில் பிறந்தார்கள், அந்த யாக்கோபுக்கு ஆற்றின எதிர்வினை, அந்த உறவுகளில் இருந்த காரியம், உம்மை நம்பி வந்திருக்கிற யாக்கோபை நீர் எப்படியாக ஆசீர்வதித்தீர், என்ன விதமாக ஆசீர்வதித்தீர் என்ற காரியங்களை எல்லாம் நாங்கள் பார்த்தோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களை ஒரு நாளும் நீர் அழைத்த தெய்வம் உண்மையுள்ளவராயிருக்கிறீர். ஆண்டவரே, ஒருவரை நீர் ஒரு காரியத்திற்காக அழைத்தீர் என்றால் அழைத்த தெய்வம் அவர்களை தொடர்ந்து வழிநடத்தவும் அவர்களோடு கூட இருக்கவும் பல இடங்களிலே யாக்கோபுக்கு சொன்னீங்களே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று. இன்றைக்கும் எங்கள் வாழ்க்கையில நாங்கள் துவங்குகிற பல காரியங்களில் இந்த வாக்கு தத்துவத்தை எங்களுக்கு தருகிறவராய் இருக்கிறீர். நீர் எங்களோடு கூட இருப்பீர் என்றால் ஆண்டவரே, அதை விட மேலானது வேறு ஒன்றுமில்லை சுவாமி. இந்த ஜூம் கொடுகையில கூட சுவாமி, இதோ இதை பார்க்கிற மக்களோடு கூட நீர் இருக்கும்போது அந்த நம்பிக்கையின் விதைகள் அவர்கள் வாழ்விலே விட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறப்பா. ஒருவேளை பலவித புதிய காரியங்களை உம்மை நோக்கி ஜெபித்து விட்டு அவர்கள் பயணப்பட்டு கொண்டிருக்கக்கூடும். அந்த பயணத்திலே நீர் கூட இருக்கிறீர் என்ற நிச்சயத்தையும் உறுதியும் தாரும். நீர் ஒரு நாளும் அழைத்த தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறீர் என்பதை மறந்து போகாமல் இருக்க, உம்மை இன்னுமாய் ஆழமாய் பற்றி கொள்ள, அந்த விசுவாச வாழ்க்கையின் புதிய பரிமாணங்களை, புதிய எல்லைகளை காண எங்கள் நேச கர்த்தர் நீர்தாம் கிருபை தந்து வழிநடத்தும்படியாக எங்கள் அன்பின் தெய்வம் அருள்நாதர் யெஷுவாவின் அற்புதமான நாமத்திலே பாதம் பணிந்து ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். Abba Elohim. Amen. 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 பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நீங்க இப்போ உங்க டவுட்ஸ் நீங்க கேட்கலாம், உங்களோட ஒப்பீனியன்ஸ் சொல்லலாம். யாக்கோபு பத்தி உங்களுக்கு எது ரொம்ப டச்சிங்கா இருந்ததுன்னு கூட ஷேர் பண்ணலாம். உங்க பெயரு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா வசதியா இருக்குங்க. தயங்காம பேசலாம். ஓகே அண்ணா, நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன் அண்ணா. எனக்கு யாக்கோபுடைய காரியத்துல வந்து அவருடைய அந்த ராகேல் மேல வந்து வச்சிருந்த அந்த பாசத்தை வந்து நினைக்கும் போது அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அண்ணா. எப்படி வந்து ஒரு 14 வருஷம் வந்து அவருக்காக அந்த ஒரு பொண்ணுக்காக 14 வருஷம் ஆல்ரெடி அவர் வந்து கல்யாணம் வயசெல்லாம் தாண்டி அப்படிதான் இருந்துட்டு இருக்காரு. ஆனாலும் வந்து அந்த ராகேல் மேல வந்து ஒரு பற்று அவருக்கு வந்து அதிகமா இருந்ததுனால அவர் வந்து அப்படியே என்னதான் வந்து இருந்தாலும் அது வந்து ஒரு 14 வருஷத்தை வந்து ஒரு மனுஷன் வந்து அப்படி ஸ்பெண்ட் பண்றாருன்னா, அதுவும் வந்து மேய்ப்பனா ஒரு தன்னுடைய மாமனார் இடத்துல வேலை பார்க்கிற ஒரு மனுஷனா. ஏன்னா இந்த காலத்திலேயே வந்துட்டு யாரும் வந்து மாமனார் கிட்ட வந்து அப்படி இருக்க விரும்ப மாட்டாங்க. கல்யாணம் பண்ணா அடுத்த நாள் பொண்ணை கொடுத்துட்டு கிளம்பிடணும்னு தான் நினைப்பாங்க. ஸோ வந்து எனக்கு அது ஆச்சரியமா இருந்தது அண்ணா.
ராகேல் மேல எந்த அளவுக்கு அவனுக்கு ஒரு காதல் இருந்ததுன்னா, கடைசி நாட்கள்ல நீங்க ஆதியாகமம் 48, 49ல அவன் வந்து ஒவ்வொரு கோத்திரத்தை பத்தி சொல்றப்போ ராகேலுடைய அன்பு நினைச்சு பேசுற வார்த்தைகள்லாம் உண்டு. ராகேலுக்காக அப்படி இப்படின்னு. அதே மாதிரி ராகேல் இறந்தப்பவும் வழியில வந்து அவளை அடக்கம் பண்ணப்போ பேசுற சில காரியங்கள்லாம் எந்த அளவுக்கு அவர்கள் இருவருக்கு மத்தியில இருந்த அன்பு, அந்த காதல் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு அழகாவும் ஆழமாவும் இருந்ததை நம்ம வேதத்துல பார்க்கிறோம். நம்ம பெரும்பாலும் ஒரு சில காரியங்களை வச்சுதான் இந்த பாத்திரங்களை தீர்மானிக்கிறோம். ஆனா அவர்களுடைய பல பரிமாணங்களை நம்ம பார்க்கிறப்பதான் அவர்களுடைய அந்த அன்பின் ஆழம், அவர்களுடைய அந்த பாத்திரத்தின் பலவிதமான பக்கங்களை நம்ம பார்க்கலாம். ரொம்ப அழகா அவங்களுடைய உறவு எலிசபெத் சொன்ன மாதிரி ரொம்ப அற்புதமான ஒரு உறவு. ஆனா என்னன்னா அது பாதியில பெஞ்சமின் பறக்கிறப்போ முடிஞ்சு போகிறது ஒரு ஆற்றிக்க முடியாத ஒரு சோகம். அதனாலதான் அந்த ராகேலுடைய கல்லறை பத்தி நம்ம நம்ம ஒருவேளை வரப்போற பகுதிகளை பார்ப்போம். அது ஒரு அருமையான தகவல் இருக்கு. இஸ்ரேல் தேசம் ஒட்டுமொத்தத்துக்கும் மாமா ஆஃப் இஸ்ரேல் சொல்லி அவருடைய கல்லறைக்கு வந்து போற இஸ்ரேல் மக்கள் இன்னும் உண்டு. அதை பற்றின கூடுதல் தகவல்களை நம்ம அடுத்த பகுதிகளில் நம்ம பார்ப்போம். வேற ஏதாவது கருத்துக்கள்? அங்கிள் இது பேசுறேன். சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க பிரதர். நான் உங்க அவங்க அவங்க சொல்லி அவங்க சொல்லி அவங்க சொல்லி முடிக்கிட்டோம். அவங்க சொல்லி அங்கிள் அவங்க முடிச்சிட்டேன். இது இந்த சிலைய வந்துட்டு நீங்க ஏதோ சொன்னீங்கல்ல, அந்த ராகில் வந்து அந்த ஸ்டாச்சு வந்து எடுத்து வச்சிருப்பா, ஆனா வந்து அது விருப்பப்பட்டவ எடுத்து வைக்கவே இல்ல. அது வந்து அது மட்டும் தான் எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. இது இது அந்த சுரூபங்களை திருடிட்டு போனேன்னு பைபிள்ல ஆஹ் இருக்குதாமா? ஆமா, அது ஆமா ஆமா உண்மை. அங்கிள். அது உண்மைதான். ஏன்னா எனக்கும் வந்து இந்த உள்ளுக்குள்ள இந்த இது தொடர்பா பல ஆய்வுகளை பார்க்கிறப்பதான் எனக்கு இந்த ஒரு தெளிவு கிடைச்சது. ஏன்னா 2 காரியம். ஒண்ணு வந்து அவ எப்பவுமே வந்து அந்த லாபானுடைய ஒரு ரொம்ப பொறுப்புள்ளவளா தான் ஆரம்பத்திலேயே இருந்திருக்கிறாள். ஆச்சா. அப்புறம் என்னன்னா அவள் அந்த சுரூபத்தை கொண்டு போய் வணங்கினதா நம்ம பார்க்கல. இன்னொன்னு என்னன்னா அவ அவ்வளவு பவித்திரமா நினைச்ச ஒரு சுரூபத்தை வந்து போட்டு மேல உட்கார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரே ஒரு காரணம், ஒரே ஒரு காரியம் லாஜிக்கலா என்ன கேட்டா, தன் தகப்பன்கிட்ட வந்து அந்த சுரூபங்கள் இருக்கக்கூடாது. ஏன்னா அவன் ஏற்கனவே சொல்லப்போனா ஏற்கனவே மோசமா இருக்கான். இன்னும் மோசமாகிற இந்த துன்பங்கள், இந்த தெய்வங்கள் மோசமாக்கும்னு நினைச்சிருக்கணும். அதனாலதான் அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு போறா. எடுத்துட்டு போய் எனக்கு அதான் அப்படி எடுத்துட்டு போய் அதை எதுவுமே பண்ண யாருக்குமே தெரியாது. அந்த சுருமங்கள் என்ன ஆச்சுன்னு தெரியாது. தன்னை போற வழியில தூக்கி போட்டாலா நமக்கு தெரியாது. வேற என்ன பண்ணாலும் தெரியாது. ஆனா அதை போட்டு அதன் மேல உட்கார்ந்து இருக்கிறா. உட்கார்ந்து இருக்கிறப்போ ஒரு ஒரு புனித பொருள் மேல கொடுக்கக்கூடிய மரியாதையே கிடையாது. அப்புறம் பின்னாடி அவளுடைய குணநலன்களை பார்க்கிறப்போ அவ தேவன் மேல விசுவாசம் வைக்கிறவளதான் இருந்தா. நீங்க பாத்தீங்கன்னா யோசேப்பு பிறந்தப்பவும் சரி, பென்யமின் பிறக்கிறப்பவும் சரி, அவளுடைய வார்த்தைகள் எல்லாமே வந்து நம்ம தமிழ் பைபிள்ல ஆண்டவர் கர்த்தர் அப்படின்னாலும் மூலத்துல பாத்தீங்கன்னா யாவே அடனாய், யாவே அடனாய்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வசனங்கள் யாவே நிறைய இடத்துல இருக்கு. அப்போ யாவையை அறிந்த அவள் அந்த சுரூபத்தை போய் எடுத்துட்டு போகணும்னு சொல்லி அவசியம் இல்லை. அதுதான். பிரதர் சொல்லுங்க. நான் இன்னைக்கு பார்த்ததுல வந்து என்னன்னா, யாக்கோப நேசிக்கிற தேவன் தான். ஆனா யாக்கோபு தன்னோட விருப்பத்தின் பிரகாரம் பார்த்த மாத்திரத்துல அவ அழகா இருக்கான்னு அவளை மேரேஜ் பண்றதுக்கு விருப்பப்படுறாங்கிறது ஒரு பக்கம் இருந்தா கூட, கடவுளுடைய தெரிஞ்சோ தெரியாமோ கடவுளுடைய ராகேல் வந்து அவனை திருமணம் பண்ண வச்சு அவனோட சந்ததியை வந்து அந்த அற்பமா இருக்கிறான்னு சொல்லி ஆசீர்வதிக்கிற மட்டும் இல்லாம அவளோட மகன் யூதா குலத்துல தான் அவர் பிறக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த லேவியரும் கூட வந்துட்டு ஒரு பரிசுத்த ஒரு ஸ்தலத்தை கூட அவருக்கு கொடுக்குறாரு. முதல் 2 பேருக்கு, அது ரூபனுக்கும் சிமியனுக்கும் கொடுக்கலனா கூட அந்த 2 பேர் மேலே கொடுக்குறாரு. அது ஒரு பெரிய ஆச்சரியமான காரியம் தான் அது. இது ஆனா ராகேலையும் கடவுள் வந்துட்டு வெறுக்கல. எனக்கு ராகேல் வந்து ஒரு நீங்க சொன்ன மாதிரி அவ தெரிஞ்சே கூட விட்டு கொடுத்துக்கலாம். அதனால பின்பாக யோசேப்பையும் பெஞ்சமினையும் அதையும் ஆண்டவர் வந்து யோசேப்பு மூலமா பழைய காரியம் செய்றாரு. கடவுளுடைய திட்டத்தை அறிஞ்சுக்கிட்டு செய்யறது வந்து ரொம்ப உத்தமம். அது அது நம்மளால மேன் ப்ரொபோஸ் காட் டிஸ்போஸ் மாதிரி ஆண்டவருடைய காரியங்களை நம்ம அறிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப கவனமா தான் நம்ம கையாளணும். இந்த காரியங்களில்
பார்க்குறப்ப. ஆண்டவர் எதை பிரதர் விரும்புறாரு, இல்லை எதை விரும்புறாரு, ஒருவேளை நம்மளுடைய விருப்பம் என்ன இருக்குது, அது நம்ம விருப்பம் இருந்தால் கூட அவரோட விருப்பத்தை எப்படி கொண்டு வர்றாருங்கிறதையும் பழைய காரியத்திலையும் நம்ம பார்த்துருக்கோம். யாக்கோபு ஏசாவுக்கும் ஆண்டவர் வந்து யாக்கோபை நேசிக்கிற அதை தேர்ந்தெடுக்கிறதையும் அதுவும் அதே மாதிரி தான் அவன் மூலமாக தவறாங்க. அவள் ஒருவேளை அழகு மட்டும் முக்கியம் இல்லை, பட் அதே மாதிரி ராகேல் தான் எடுத்த உடனே அவனுடைய மறுமனையாட்டியை கொடுக்குறாரு. அந்த ஆகார் சாராளுக்கு இருந்த அதே குணம் ராகேல்கிட்ட இருக்கு. அவளை மாதிரியே அழகா இருந்தாலும் அதே மாதிரி குணமும் அவள்கிட்ட இருக்குங்கிறது ஒரு ஐடென்டிக்கலான இது. அது ஒரு பழக்கம் தான், இல்லைன்னு இல்லை. பட் ஆனால் இவ செய்யலை, அவ செய்யறா. இருந்தாலும் இவ தொடர்ந்து குழந்தை வருதுன்னு அந்த பொறாம சகோதரிக்குள்ள வருதுங்கிறது அதையும் காமிக்கிறாங்க. அது ஒரு நல்ல காரியம் படிக்கிறது. நல்ல ஒரு தெளிவான கருத்தை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த அதிகாரங்களுக்கு கூட ஒரு கதையா படிச்சாலுமே இன்னைக்கு வந்து சில காரியங்களை ரொம்ப சொல்லுங்க பிரதர். இல்ல ஒரு அழகான இல்ல. கோயின்சிடன்ஸ் என்னன்னா, இது நீங்க சொன்ன அதே ஆமா. கருத்தை ஒரு ரவி பதிவு பண்ணியிருக்காரு. ஏன்னா நான் அதையும் படிச்சேன். அவன் சொன்ன ஏயாள் அப்படியா? வந்து நம்ம இதான் நினைச்சாலும் ஆண்டவர் பிறந்த யூதா கோத்திரத்துக்கும் அவதான், ஆண்டவரை தொழுது கொண்டிருக்கிற லேவி கோத்திரமும் அவளுடைய லேவி வரிசையில. கோத்திரம் தான். அந்த அப்ப ரெண்டையும் பார்த்தேன் இதை நான். விட ஆச்சரியமா பெரிய, இருக்கு. ஆமா இதை விட பெரிய விஷயம் ஒண்ணும் கிடையாது. அது இல்லாம இந்த ஒண்ணுமே இல்லை. லேயாள் இறக்குறப்போ அந்த மக்கபேலா குகையில தான் அடக்கம் பண்றாங்க. அதாவது முற்பிதாக்களோட இருக்க ராகேல் வழியில அடக்கம் பண்ணிடுறாங்க. லேயாளுக்கு மாத்திரம்தான் அந்த முற்பிதாக்களுடைய மனைவிகளுடைய வரிசையில இடம் கிடைச்சா அவளை வந்து மக்கபேலா கோயில அடக்கம் பண்றாங்க. அதே கருத்து தான் நீங்க சொன்னீங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. மகிழ்ச்சி, மிக மகிழ்ச்சி. அது ரெண்டாவது, நம்ம ஒரு காரியம் மட்டும், ஆண்டவர் வந்து யாரை சிறுமப்படுத்தினாலும் அவங்கள நேசிக்கிறாங்கிறத வந்து இந்த லேயால வச்சே பார்த்துக்கலாம். இந்த ரூபனை கொடுத்ததே வந்து தன் சிறுமையை பார்த்தாருன்னு சொல்லலாம். நம்ம யாரையுமே அற்பமா எண்ணக்கூடாதுங்கிற சொல்றோம் இல்லையா? நம்ம தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா, வலியோரை புகழ்தல் இல்லை, எளியோரை இகழ்தலும் இளமைன்னு சொன்ன மாதிரி அது நம்ம செய்யவே கூடாது. நிறைய காரியங்களை நம்ம வந்து ஒருவேளை நம்மளுடைய பதவி அந்தஸ்து அல்லது ஒரு டிகினிட்டி நம்ம பேசுற மாதிரி இல்லை, படிச்ச மாதிரி இல்லைங்கிறதுனால வந்து நிறைய பேர் வெறுக்கிறோம், அல்லது இயற்கையாகவே மனசு நம்ம நினைக்கிறோம் இதான்னு. பட் கிறிஸ்தவங்களுக்குள்ளே அந்த மாதிரி நிறைய வெறுப்பு இருக்கு. ஈவன் வந்து யாராவது ஒரு சர்ச்சில் கூட உட்காண்டா கூட நம்ம ஆல்வேஸ் ஒரு கொஞ்சம் நல்லவங்கள்ட்ட போய் உட்கார்றாங்கிற மாதிரி தான் நினைக்கிற ஆளுகள் இன்னைக்கு இருக்கு. அந்த காரியங்கள் எல்லாம் மிஷினரிகளுடைய தாக்கம் வந்து நம்ம ரொம்ப தேவை. அவங்க அப்படி அந்த மாதிரி வந்து எளிய மக்களோட போய் அவங்களோட வாழ்ந்து கூட இருந்து அவங்களோட இருந்து பழக போய்தான் இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு கிறிஸ்தவம் வளர்ந்துருக்கு. இன்னைக்கு அது இல்லாத காரணமே நம்ம அந்த மாதிரி எளிமையா பழகிறது இல்லை. இப்ப எல்லாமே மேம்போக்கான ஹைஃபை இதாயிடுச்சு. ஃபுல்லா வந்து இப்போ மீட்டிங்கும் ஆர்கெஸ்ட்ராவும் போட்டு, ஆனா அங்க போறதெல்லாம் பார்த்தா கிறிஸ்தவம் தான் போறாங்க. இவங்க நடத்துறது வேணா மற்றவங்களுக்காக நடத்துறாங்க, ஆனா அங்க போற பெர்சன்டேஜ் அப்படி இல்லை. அது ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, கடந்த வாரத்துல ஐம் சாரி, அதிக நேரம் எடுக்கிறேன் பிரதர். சொல்லுங்க. ஒரே நிமிஷம் முடிச்சிடுறேன். லாஸ்ட் வீக் வந்து ஜிப்சி மத்தியில உங்களுக்கு பிரதருக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த கிரேஸ் ஐடா ராஜன், சுரேஷ் ராஜன் சொல்லி 2 பேர் அங்க இருக்காங்க ரெவரன்ஸ். அவங்க வந்து இந்த பைபிள் டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இந்த ஜிப்சி மத்தியில ஊழியம் பண்றாங்க. அவங்க சின்ன ஒரு இதை போட்டு லாஸ்ட் ஒரு 4 days ஒரு கேம்ப் மாதிரி நடத்துனாங்க. அதில் அந்த குழந்தைய வந்து அதை டெய்லி போஸ்டிங் பண்ணிட்டே இருந்தாங்க. ரொம்ப அருமையா இருந்துச்சு. நல்ல அவங்க போய் கூடயே உட்காந்து அவங்க ஆங்கிலம் படிக்கிறாங்க, எம்ப்ராய்டரி கற்றுக் கொடுத்தாங்க, இது பண்றாங்க. இன்னைக்கு அதுதான் நம்ம செய்யணுமோ ஒழிய போய் லாங் பெரிய ஸ்டேஜ் போட்டு மீட்டிங் போட்டெல்லாம் இனி மக்களை மாத்துறங்கிறதெல்லாம் அதெல்லாம் நடக்காத காரணம் அவங்க ரொம்ப நம்மளோட ரொம்ப தீவிரமா ஆப்போனன்ட் பார்ட்டி போயிட்டு இருக்காங்க. அவங்க எடுக்கிற ஒவ்வொரு பேரு கூட வந்து இப்ப சிந்தூர்னு ஒரு பேர் எடுத்தாங்கன்னா அதுக்கு they got a very, அது பாருங்க இந்த அளவுக்கு எஃபெக்டா போயிட்டு இருக்கு வர சொசைட்டில. ஒரு இதை கூட வந்து அவங்க எப்படி பொலிட்டிக்கலா மாத்துறாங்க. நம்ம வந்து கடவுள் பழைய காலத்துல வந்து இந்த மிஷினரி கொடுத்த தாகத்தை மறுபடியுமா நம்ம மக்களுக்கு கொடுக்கணுங்கிறது தான். அந்த அற்பமான காரியங்களை வந்து நம்ம அற்பமா நினைக்க கூடாது. அவங்க மத்தியில போகணுங்கிறது இந்த நாள் நான் மறுபடியும் உறுதிப்படுத்திக் கொண்ட அவசியம். தேங்க்யூ பிரதர், ஒண்டர்ஃபுல். நல்லது, அழகா சொன்னீங்க. வேற யாராவது கேட்கணும்னா கேட்கலாம். ஸ்ரீராமா சிஸ்டர் என்னுடைய சிஸ்டர்.
அவங்க சாட்ல கேட்டிருக்காங்க. அப்போ அந்த ஐடலை அவங்க வணங்கலையான்னு கேட்டிருக்காங்க. அவங்க வணங்குனதா எங்கேயுமே இல்லம்மா. எடுத்து ஒளிச்சு ஆஹ் வச்சுட்டா மேல போட்டு உட்கார்ந்துட்டாங்கிறது தான் இருக்கே தவிர்த்து, அதை எடுத்து மறுபடியும் என்ன பண்ணாங்கிறத பத்தி ஒளிச்சு எங்கேயுமே வச்சு. தகவல் இல்ல. அத வந்து வணங்குறதா மிட்ராசிமிலும் கிடையாது. ஏன்னா அவ ஓகே. வந்து ஒரு ஒரு வேதாகமத்துல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு பாத்திரம். ராகேல் பாத்திரம். அழகு மாத்திரம் கிடையாது. அவளுடைய பையன் யோசேப்பு மூலம் தான் முழு ஜனங்களும் இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் நமக்கு அந்த பண்டிகைத்துல பாதுகாக்கப்பட்டாங்க. காக்கப்பட்டது தெரியும். சோ அவளுக்கான ம். கனமும் அதான் அவளுடைய கல்லறைக்கு வந்து இன்னைக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் வந்து மாமா ஆஃப் இஸ்ரேல்னு சொல்லி அது சொல்றத பார்க்கணும். அதை பத்தி நான் பின்னாடி பார்க்க போறதுனால அதிகமா நான் சொல்ல. ஆனா என்னன்னா அந்த அளவுக்கு இது இருக்கு. அவ அப்படி வணங்கி இருக்கிறதா எங்கேயுமே இல்லை. சோ அவங்களுடைய பல ரபிக்களுடைய கன்க்ளூஷன் என்னன்னா தன் தகப்பன் வீட்டுல அது இருக்கக்கூடாதுன்னு நம்ம எடுத்துட்டு வர அவ்வளவுதான். பிரதர் So, கனகராஜ் பேசுறேன். சொல்லுங்க பிரதர், ஸ்தோத்திரம். சொல்லுங்க. ஆ, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எனக்கு பல பைபிள் படிக்கும்போது இந்த இடங்கள் எல்லாம் வரும்போது சில நெருடல்கள் இருந்துச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ராயர்கள் வந்து இந்த மாதிரி கடவுள் வந்து அவ்வளோ ஆசீர்வச்சிருக்காங்க. எவ்வளவு நல்லா ஒரு இதுல சொல்லிக்கிட்டே வரும்பொழுது, ராகேல் வந்து தன்னுடைய அக்காளுக்காக அது மனசு மாறி தன்னுடைய நான் தான் விரும்பின இவருக்கே வந்து அக்காளை வந்து திருமணம் செய்து கொடுக்கறதுக்காக செய்யக்கூடிய அந்த இதுகள்லாம் வந்து சரியான ஒழுக்கமான விஷயங்களா அப்படிங்கிறது மனசுல பட்டுட்டு இருந்துச்சு. அது சரியா இல்லையே, அந்த மாதிரி செய்யக்கூடாதே, அது ஒரு குற்றமான செயல் அல்லவா? ஒரு திருமண பந்தத்துல வந்து அது வந்து சரியா இருக்குமா? அது நீதியை போதிக்குமா? அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோணிட்டு இருந்துச்சு. இப்போ இதுல நீங்க இப்போ பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஆமா அது கடவுளுடைய ஒரு நோக்கம் அது. அதனாலதான் அனாதை இந்த மாதிரி திருமணம். கொண்டு வந்திருக்கேன். கரெக்ட், ரைட். மிக சரியா சொன்னீங்க. கரெக்ட், அது உண்மைதான். அப்படிங்கிற அவருடைய அனாதை திருமணம். அப்படிங்கிறத காட்டுறதுக்காகத்தான் இந்த விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரோ அப்படிங்கிறது இப்ப புரியுது. ஆமா பிரதர், ரொம்ப அழகா சொன்னீங்க. இதுல வந்து இன்னும் பாத்தீங்கன்னா கடவுள் வந்து கரெக்டா லேயாளுக்கு மாத்திரம் தான் குழந்தைகளை கொடுத்துட்டு வர்றாரு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும். ஒரு 5 ஒரு 10 சொல்ல போனா 4 5 குழந்தைங்கிறப்போ ஒரு 10 12 வருஷம் கழிச்சு தான் ராகேலுக்கு குழந்தையே வருது. நீங்க யோசேப்பு ஆமா சின்ன பையன் இருக்கப்ப அவங்க எல்லாம் பெரிய ஆளுங்க ஆயிட்டாங்கன்னு நம்ம பின்னாடி ஆதியாகமத்துல பாக்குறோம். ஒரு 14 15 வருஷம் இருக்கணும். ஏன்னா 5 குழந்தைங்க அப்புறம் இன்னொரு 4 குழந்தைங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் குறைஞ்சபட்சம் ஒரு 10 12 வருஷம் இடைவெளி இருக்கணும். அப்போ ஆமா அவள வெளிப்படுத்தினாரு. இவள வந்து அப்படியே இது பண்ணாரு. ஆனா அவளையும் மறக்கல. அவளை தேவன் நினைத்தருளினார்ன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ ஆண்டவர் எல்லாத்தையும் தன்னுடைய அற்புதமான திட்டத்துல, சித்தத்துல நடத்திட்டு இருக்காங்கிறது உண்மைதான். இல்ல இதுல இருந்து தெரியறது என்னன்னா, இது நடந்தது கதைகளாக சொல்லப்பட்டாலும் கடவுள்தான் இது நடத்திட்டு வர்றாரு. அவரு இல்ல ஒரு ஒரு இது நம்ம இடத்துலயும் ஒரு ஒரு சித்தத்தின்படி இது இதுன்னு சொல்லி நடத்திட்டு வர்றதுக்கு இல்ல இது நம்ம இந்த பிரதர் இதெல்லாம் ஒரே கொண்டு ஒரு ஒரே வந்திருக்காங்க தெரியுது. ஒரே ஒரு சின்ன மாற்றம். கதை அப்படிங்கிறத விட நடந்தது இது சரித்திரம். ஏன்னா ஆமா கதைங்கிறப்போ ஒரு கற்பனைன்னு சொல்லலாம். இது நடந்த விஷயங்களை பதிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஆமா யாக்கோபின் இது நிறைய அதற்கு உதாரணங்கள் இருக்கு. நிறைய நம்ம நிரூபணங்கள் இருக்கு. ஏன்னா அதனால அந்த சரித்திர பதிவு அந்த காலத்துல நம்ம ஆதி நாட்களின் அந்த முற்பிதாக்களுடைய சரித்திர பதிவு அது. அதனாலதான் உண்மை நம்ம நிகழ்வுகள் அது. ஆமா. ஆர்கியாலஜிக்கல் இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்றோம். ஹிஸ்டாரிக்கலா மற்ற புக்கில் இது தொடர்பா இருக்கிற மற்ற பகுதியிலிருந்து எடுத்து இவர்களெல்லாம் நம்ம மத்தியில வாழ்ந்த மக்கள், நம்ம மத்தியில இருந்தவங்க. இது வந்து ஒரு புராணம் அல்ல. இது வந்து ஒரு ம். சரித்திரம் அப்படின்னு இப்ப நம்ம எல்லாரும் விசுவாசிக்கிறோம், அதை புரிஞ்சுக்கிறோம். அதற்கான ஒரு காரியம் தாங்க இது. ஆமா. நன்றி. இருக்கட்டும். எலிசபெத் யாராவது ஜெபம் பண்ண சொல்லுங்கப்பா.